அப்போ இது எங்க வந்து மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 7 அதிகாரம் 13-16 வாசிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிறவர் சல்வரியும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அனைவர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர் ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்போ வந்து கேட்டுக்கு போற வாசல் என்னது? விரிவு. ஜீவனுக்கு போற வாசல் நெருக்கம். கரெக்டா? ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு ஓநாய்கள் வரும். ஓகே, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? கனிகளினாலே கண்டறிவீர்கள். அதை தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைட் இருக்கும், ஒரு 20 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது இருக்க போடுங்க. இந்த 20 பாயிண்ட்ல கர்த்தர் நடத்துகிறபடி 1 ஹவருக்குள்ள நம்ம பார்த்து முடிச்சிடணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சபையில் ஆவியானவருக்கு பதில் மனுஷ உபதேசம். இது எங்கேயிருந்து வந்து பார்ப்போமா? சரி, போடுங்க. ஓகே, இப்போ வந்து சபையில வந்து பிரசங்கம் பண்ணும்போது யார் வந்து நம்மளை வழி நடத்துறது? தேற்றவாளர், சத்திய ஆவியானவர். கரெக்டா? அவர் வரும்போது என்ன பண்ணுவாரு? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கு குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். கரெக்டா? ஓகே, இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? நீங்கள் உலகமிலிருந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ரைட், போங்க. சீஷராக்கி எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம பிதாவும் பசங்களே முதல்ல அவர்களை என்ன பண்ணணும்? சீஷத்துவம். சீஷத்துவம்னா கிறிஸ்துவை போல் மாற வைப்பது, கிறிஸ்துவை முழுமையை ஏற்றுக்கொள்ள வைப்பது. வச்சுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஞானஸ்தானம். ரைட், அடுத்து போங்க. அடுத்தது போங்க. ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் வந்து யாருக்கு கொடுத்தது? 12 அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். கரெக்டா? அப்போ அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த போது அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு? கிரெடிட். நீங்க வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போகும்போது உங்களுக்கு என்ன கிரெடிட் கிடைக்கும்? 12 சிங்காசனத்தில், ஓகே, 10 கிரவுண்ட் நிலம் தருவேன், கார், வீடு, இல்ல 25 குழந்தைங்க, இல்ல பெரிய பதவி தருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரா? சொல்லிட்டு போயிருக்காரா? ஓகே, நிச்சயமாக, சத்தியமாக, உண்மையாக. ஓகே, அப்படி. ரைட், அடுத்து கிறிஸ்துவ நிமித்தம் என்ன ஆகும்? கிறிஸ்துவ பின்பற்றினா வீட்டையாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? இழப்புகள் வரும். பிரதர் இப்ப சொன்னார்ல, எவ்வளவு கண்ணீரின் பாதையில நடந்து வந்தார், பாதிப்புகள் வரும். அடுத்தது ஓகே, இப்போ வந்து செய்திக்குள்ள கடந்து போவோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதித்தது என்னது? பாவம், நியாய தீர்ப்பு, நீதி. இதை குறித்து பிரசங்கியுங்கள், எல்லாரையும் சீஷராக்குங்கள். ஆனா இன்னைக்கு பிரசங்கம் வந்து எதன் அடிப்படையில் போகுது? ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்குன்னு சொன்னாரா? சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னாரா? அவரு சர்ச்சுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொன்னாரா? சர்ச்சுக்கு எதுக்காக போறோம்? சர்ச்சுக்கு எதுக்காக போறோம்? ஐக்கியம், இன்னொன்னு ரட்சிப்பு, கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள, நசீர்பட, எல்லாரும் ஒழுக்கமா இருந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள. ஏன்னா சபைதான் பரலோகத்துக்கு போற வாசல். கரெக்டா? அப்போ ஒரு விசுவாசி ஆலயத்துக்கு கூட எப்படி கூட்டுறோம்? இந்த சர்ச்சுக்கு வாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும், வீடு கிடைக்கும், கார் கிடைக்கும். அப்போ அதுல வந்து இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி சுவிசேஷத்தை சொல்ல சொன்னாரா? அப்ப இன்றைக்கு உள்ள மேய்ப்பர்களா இருக்கட்டும், வேதத்தை படிக்கிறவங்க நம்மளா இருக்கட்டும், ஏன் இதை தவறாக செய்கிறோம்? காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்ன? ஏதாவது சொல்ல முடியுமா? மனுஷன். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் இந்த இந்தியாவா இருக்கட்டும், பல இடங்கள்ல எத்தனையோ பைபிள் காலேஜஸ் இருக்கு. அதுல இருந்து பல பிரசங்கியார்கள் வெளியே வர்றாங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் வெளியே வருகிறார்களா? இந்த வேதத்தில் எழுதியிருக்க வசனத்தை போதிக்கிறவர்கள் வெளியே வருகிறார்களா? அங்கு போதிக்கப்படும் மனுஷர்களால் உண்டான போதனை வெளியே வருதா? இந்த வசனம் என்ன தெரியுமா? நான் இது புதிய ஏற்பாடு நினைச்சிட்டு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தேன். அந்த வசனத்தோட ஆழம் என்ன தெரியுமா? வாசிங்க ஒருத்தங்க. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும்
கொலையுண்ண போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. சவால். உன்னால விடுவிக்க கூடுமானால் விடுவி. உன் ஜெபத்துல விடுவிக்க கூடுமானால் விடுவி. என்ன தெரியுமா, நான் யோசிச்சேன், ஓகே புதிய ஏற்பாடுல கொடுத்துருக்கிறேன். அப்போ வந்து நம்ம பாவிகள் ஒரு சில எப்படிப்பட்ட துன்மார்க்கன்னு ஜெபம் பண்ணா வந்து கர்த்தர் விடுவிப்பார். இல்ல, அடுத்தது போங்க, வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொன்னேன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் எங்க மென்ஷன் இருக்கு தெரியுமா? எந்த சாப்டர்ல இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாடுல யார் மரணத்துக்கு பாத்திரமான லிஸ்ட் ரோமர் 1 கடைசியில இருக்கு. யார் சபிக்கப்பட்டவன் யார் தெரியுமா? நம்ம சபிக்கப்பட்டவர்களா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் சாபத்துக்குள்ள திரும்ப கடந்து போறோம். எப்படி? தேவனை மறக்கிற யாவரும் சபிக்கப்பட்டவர்கள், வேதத்தை படிக்காத யாவரும் சபிக்கப்பட்டவர்கள். கரெக்டா? அதுக்கப்புறம் வேற இன்னும் ஒரு இது வரும். யார் வந்து பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை? பாவிகள் இல்ல, விபச்சாரரும் வேசிக்கவரும் உங்களுக்கு முன்னே பரலோகத்தை சுதந்திரிப்பார்கள். சுதந்திரிக்காத கோஷ்டியார் தெரியுமா? வேதபாரகர், பரிசேயர், தேவனை அறிந்தேன் என்று வேடமுடும் கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்தவர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பரிசேயரே இவருடைய நீதி உங்கள் நீதி அதிகமா இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனை அறிஞ்சு தெரியும், வசன யுத்தம் இல்லாம எது மனுஷன் ஏதாவது ஒண்ணு உளறிட்டு போவான், அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு வசனம் தெரியாத ஓட்டம். ஆசீர்வாதம், கிருபை. கிருபைன்னா என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிருபை இழந்து போகும் தெரியுமா? கிருபை மனுஷனை விட்டு இழந்து போகும். அதாவது தெரியுமா? யாரா போதிச்சிருக்காங்களா? கிருபை ஒரு மனுஷனை விட்டு இழந்து போகுமா போகாதா? தாவீது என்ன சொல்வாரு? என்னுடைய கிருபையை. கிருபைனா யார் தெரியும்? கிருபைனா என்னது சொல்லுங்க? கிருபைனா என்னது? பல கிருபை உபதேசங்கள் கேட்டிருப்பீங்க இல்ல, யூடியூப்ல கேட்டிருப்பீங்க, பல இடங்கள்ல கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க, கிருபைனா என்னது? அது மனுஷன் உணர்ந்தது, அது மனுஷனுக்கு வாக்கு. கிருபை என்னது? நான் நிர்மூலமாக இருப்பதே கர்த்தருடைய கிருபை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிருபை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Without Jesus no one can live within the earth. கரெக்டா? அப்ப இந்த கிருபை இழந்து போறதுன்னா கர்த்தர் யாரு? பரிசுத்தர். பாவத்துல மன்னிப்பாரு, கூட இருப்பாரு. நீ துன்மார்க்கம், பாவி துன்மார்க்கனா மாறும்போது என்ன பண்ணுவாரு? கண்டித்து உணர்த்துவாரு. ஆத்துமா மனத்துக்குள்ள போகும். கர்த்தர் உணர்த்தி ரிஃப்யூஸ் பண்ணி ஆதாரத்தை ஆஃப் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணும்போது என்ன தெரியுமா? கர்த்தரை இயேசு கிறிஸ்து விலகுவார். சவுலை விட்டு விலகினாரா இல்லையா? மோசே ஒரே டைம் ஒண்ணு பண்ணாரு. என்ன பண்ணாரு? மனுஷனுக்கு இதுக்கு செவி கொடுத்தார். என்னாச்சு? கானானுக்குள் நீ பிரவேசிப்பதில்லை. யாரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுவார்ல. ஓகே, நீதிமான் விழுந்தா எந்திரிச்சு போவான், 7 தினம் விழுந்தா எந்திரிச்சு ஓடுவார். இது கரெக்ட். சொல்லுங்கய்யா, நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் எழும்புவான். இந்த கருத்தின் அர்த்தம் என்ன? இந்த வசனத்தின் மறைபொருள் என்ன? நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவாரா? சொல்லுங்க. நீதிமான் எப்படியே விழுவான்? நீதிமான் விழுந்தானா செத்தான். எசேக்கியேல் என்ன கொடுத்திருக்காரு? பாவியான ஒருத்தனை நீ திருப்பலைன்னா ரத்தப்படி உனக்கு வரும். பாவியான ஒருத்தன் மனம் திரும்பினா நான் அவனை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் நீதியை அறிந்த ஒருவன் விழுந்தால், சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, வசனத்துல இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ இன்னைக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு 2 கேட்டகரி இருக்கு. யாரு மரணத்திலிருந்து, அதுக்கு முந்தின ஸ்லைட கொடுங்க பிரதர். விடுவிக்க கூடுமான விடுவி. சவால். பழைய ஏற்பாடுல சவால் கொடுத்திருக்காரு. புதிய ஏற்பாடுல சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நீ வரமாட்ட. எவன் சபிக்கப்பட்டவன், எவன் மரணத்துக்கு பாத்திரவன், எவன் பரலோகத்தை சுதந்திரிப்பதில்லை, எது வஞ்சிக்கப்பட்ட, எல்லாமே புதிய ஏற்பாடுல கொடுத்திருக்கு. ஏன் இது இன்னைக்கு பிரசங்கிக்கப்படவில்லை? மனுஷனுடைய காரியங்கள் மட்டும் வெளியே வருது. மனுஷன் ஞானம், மனுஷன் அவன் போதகம், அவன் அறிந்து கொண்டது. ஏன்? நான், என்னுடைய பிரசங்கம், என் மூலம். அப்ப கர்த்தர் ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படும்? எப்படி? எத்தனை பேர் சபையில் இத்தனை பேர் போறாங்களே, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவாங்க? அடுத்த ஸ்லைட் கொடுங்க. இதுக்கு காரணம் என்னது? ஆன்சர் அங்கே இருக்கு. ஒரு சத்தமா வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்.
நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தெள்ள தெளிவா யார் ஆன்சர் கொடுத்துருக்கா? நான் இல்லை, வேதம் சொல்லுது. யாரை பிரியப்படுத்துக்கு? மனுஷனை பிரியப்படுத்த பேசுறாங்க. ஓகே, ஞானஸ்நானம் என்னது? பழைய மனுஷன் நான் இது பண்ணி எடுக்கிறது, புதிய மனுஷனை தடுத்து கொள்வது. ஞானஸ்நானம் எடுக்காம ஒருத்தங்களும் பரலோகம் செல்ல முடியாது. இன்னைக்கு எத்தனை இடத்துல என்னென்ன உபதேசங்கள் வருது. நான் ஆர்சி, சிஎஸ்ஐ, லுத்ரன், நான் அந்த சர்ச், இந்த சர்ச், நான் மூலிகை ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன், கடைசி வரை பரலோகம் போக முடியாது. வேதத்தில் தெளிவாக எழுதி இருக்கு, மூலிகை ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள முடியும். அவங்க மட்டும்தான் கிறிஸ்துவோட ஐக்கியப்பட்டு பரலோகம் போக முடியும். இதை தவிர எப்பேற்பட்ட உபதேசமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட இதா இருக்கட்டும், யாரும் போக முடியாது. ஏன் இன்னைக்கு சபையில பேசட்டுமே? இன்னைக்கு சபையில என்ன தெரியுமா பேசுறாங்க? என் கண்களால் காதுகள் கேட்டது. நான் சொல்ற அத்தனையுமே உண்மை சம்பவம். எதுவுமே இந்த பள்ளிக்கூடத்துல நிறைய பேர் எப்படி பயன்படுத்துவாங்க தெரியுமா? ஒரு ஸ்டோரி இல்ல ஒரு பொய் கதை. ஓகே, கடைசியில பிரசங்கம் முடிச்சா ஒரே இது, அவர் சொன்ன கதை நல்லா இருந்து அத்தனை வசனம் குப்பை போச்சு. ஸ்டோரி நல்லா இருந்து, கதை ஞாபகம் இருக்கும், வசனம் கதை விடுவிக்குமா? வசனம் விடுவிக்குமா? துணிகரமா இன்னைக்கு பேசுறது என்ன தெரியுமா? எங்களுடைய ஒரு சர்ச் அமைப்பு, காங்கிரிகேஷனா, அது சபையா, வாட் எவர் இட் இஸ், என்ன தெரியுமா? அனைவரும் கடந்து வாருங்கள். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கட்டும் பரவாயில்ல, பந்தியில உட்காருங்க. ஏன்னா எங்க காங்கிரிகேஷன்ல நாங்கள் வேறுபாடு பார்ப்பதில்லை, எல்லோரும் நாங்கள் நேசிக்கிறோம். எந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு? இந்த வேதத்தில் எழுதியிருக்கா? ஞானஸ்நானம் எடுக்கல நான் பரலோகத்துக்கு கூட்டு போவேன், பந்தியில பரிசுத்தம் இல்லாம இது பண்ணா மூலிகை ஞானஸ்நானம் எடுக்காம நீ பந்தி எடு, நான் கொண்டு போயிடுவேன். காங்கிரிகேஷன் பரலோகம் கொண்டு போவோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் கொண்டு போவாரா? இதை கேட்டுட்டு யாரும் கேள்வி கேட்காம இருக்காங்க. அத்தனை பேரும் ஊழியர்கள். ஒரு பெரிய ஊழியர் கூட்டத்தில் நடந்தது. எங்களுடைய சபையில நாங்க இத்தனை பேர் இருக்கோம், எங்களுக்கு வேறுபாடுகள் இல்லை, யார் வேணாலும் பந்தியில கலந்துக்கலாம், நீ மூலிகை ஞானஸ்நானம் எடுக்கட்டும் பரவாயில்ல, எடுத்துக்க. யாருடைய உபதேசம்? இயேசு கிறிஸ்துடையதா? இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருடையதா? மனுஷன், மாம்சம், மனுஷன் வெளிப்படுறான். அப்ப இப்படி இருக்கும்போது சபைக்கு வர விசுவாசிக்கு என்ன உணவு கிடைக்கும்? ஆவிக்குரிய உணவு கிடைக்குமா? மனுஷன் போடுற உணவு கிடைக்குமா? அந்த ஆத்மாவுக்கு என்ன தெரியும்? அதுவே ஒன்றும் அறியாம தான் ஆத்மா உள்ள வருது. அந்த ஆத்மாவுக்கு தப்பு தப்பா போகுச்சு, அது எப்படி பரலோகம் போகும்? எப்படி பரலோகம் போகும்? நான் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா இரண்டு ஆதாரம் இருக்கு. நான் இதை மனுஷனால ஒரு நாள் கற்றதும் இல்லை, பெற்றதும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இதுல இருந்து வெளிப்படுத்தினார். எந்த கேள்வி கேட்டாலும் நான் இப்ப தைரியமா சொல்ல முடியும், தப்பிக்கவும் முடியும், ஆதாரத்தை கொடுக்கவும் முடியும். வேதத்தின்படி இது தவறு, தப்புன்றதுக்கு. ஆனா இன்னைக்கு அதுக்கு பொறுமை இல்லை. யார்கிட்ட சொல்லி பாருங்களா, மேற்பட்ட சண்டைக்கு வருவாங்க. இந்த நாய் கத்து மாதிரிங்களா தெரியல, அப்படிதான் வருவாங்க. உட்கார்ந்து பேசுறது பொறுமை இல்லை. மனுஷன், உள்ளான மனுஷன் சாகல, உயிரோடு அரசியல் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனானதில்லை, தேவன். அடுத்தது ஆதாரம். ஒவ்வொரு பிரசங்கமும் வசனமும் போதிக்கப்பட வேண்டியது வசனத்திலிருந்து, ஒரு மனுஷனுடைய சொந்த சுயத்திலிருந்து அல்ல. அடுத்தது சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும். இப்ப கண்டிச்சு பேசுறேன், என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? இப்ப நான் கண்டிச்சு பேசுறேன், என்ன ஆகும்? பல பேருக்கு என்னப்பா சின்ன பையன், நேற்று வந்த பையன், இவன் பாட்டுக்கு பேசிட்டு கிடக்கான். 20 வருஷம் முன்னாடி உள்ள ஊழியர்கள் எடுத்து பாருங்க, 20-25 வருஷம் முன்னாடி பழைய சபைகளை பார்த்து பாருங்க, பெந்தேகோஸ்து சபைகளை, ஆவிக்குரியர்கள் பாருங்க, அத்தனையும் கண்டிப்பா இருக்கும். ஓவன் சுலாசன் அவங்களோட பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, அப்படி நேர கடிந்து கொள்வார். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் கடிஞ்சு கொள்றாங்க? சூப்பு ஃபுல்லா அழகா பாலிஷ், ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். கிருபை பிரசங்கம் பண்ணிட்டு வருவார், வெளியே போயிட்டு கர்த்தர் கிருபையில. இங்க நான் ஷேரம்பூர் தான் நான் வளர்ந்தது, மென்ஸ் ஸ்காலர்ஷிப்ல இருந்து. அருண் பிரதர் தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து இங்க கொண்டு வந்தது. கடந்த 2 வருஷம் கர்த்தர் கிருபையில ஊழியங்கள் ஷேரங்கள் கொடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கு. அப்போ வெளியே நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா பிரசங்கத்தை எடுத்து லீட் பண்ணுவாங்க தெரியுமா? நமக்கு இங்கே வசனம் என்ன சொல்லும்? பாவிகளை திரும்புங்க, கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, கோபம் உள்ளவர்னு. லீட் பண்றவங்க எல்லாம் முடிச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா? கர்த்தர் மன்னிக்கிறவர், தயவு உள்ளவர், கிருபை உள்ள தெய்வம், கர்த்தர் அனைவரையும் மன்னிப்பார், பரலோகம் கொண்டு போவார். சாப்டர் க்ளோஸ். அவ்வளவு பிரசங்கம் சாரி போச்சு. ஏன்? ஆத்மாவை ரட்சிக்கணுன்ற எண்ணத்துல இருக்கா? இல்ல நான் சொல்றதா சரி, நான் தான் பெரிய ஊழியக்காரன், இதுதான் கரெக்ட், மனுஷ ஊழியமா?
அடுத்தது போங்க பிரதர். ஏன் எதுக்காக கடிந்து கொள்வது வேணும் தெரியுமா? தனக்கேற்ற போதனைகளை தெரிந்து கொள்வார்கள். ஒருத்தர் கடிந்து கொள்ற சத்தியத்தை பேசினா சபை விலகுவாங்க, இல்லைன்னா அந்த ஆளுக்கு எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடக்குது, நடக்காத எதுவுமே இல்லை. அதெல்லாம் அன்னைக்கே எழுதி வச்சிருக்காங்க. செவித்தினவர்களா இவங்க போகாம இருக்கிறது தான் வசனத்தை ஆதாரத்துடன் கண்டித்து உணர்த்தணும். அடுத்தது போங்க. வேத வாக்கியம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நற்கிரியை செய்ய. நற்கிரியை வேத வாக்கியத்தை நம்ம அறிஞ்சிட்டு நற்கிரியை செய்யறோமா துர்க்கிரியை செய்யறோமா? அடுத்தது உங்களுக்கு அடுத்தது நியாயப்பிரமாண போதனை. இது ஒரு கோஷ்டி. இந்த கோஷ்டி எப்படி தெரியுமா? கட்டாயம் விருத்த சேதனம் பண்ணணும், பன்னிகறி சாப்பிடக்கூடாது. பன்னிகறி சாப்பிடாம சாப்பிடக்கூடாதா? சொல்லுங்க. ஆதாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. ஐ அம் ரெடி டு ஆன்சர் இட். கர்த்தரை அறிகிற அறிவில் மருத்துவத்தின்படியும் கர்த்தரை அறிந்த அறிவில் சாப்பிடக்கூடாது. பட் சாப்பிடணும். வாய்க்குள் போறது ஒன்றும் கரெக்டா? ஏன் தெரியுமா? இந்த நியாயப்பிரமாண பிரச்சனை அங்கே வந்துச்சு, இந்த ஃபுட்டை பற்றின பிரச்சனை வந்துச்சு. அப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க, வாய்க்குள் போறது ஒன்றும். ஆனால் இப்போ போய் பன்னிகறி சாப்பிட்டா என்ன தெரியுமா? மண்டையில் புழு வரும், ஸ்போலக்ஸ், டியூபர்குலோசிஸ், நியூரோசிஸ்டிசர்கோசிஸ். என் தேவன் விளக்குன அனைத்தும் விளக்கினதே. இது தேவ ஞானம் இருந்தாதான் மண்டைக்குள்ள ஏறும். விவாதம் வேறு, சத்தியம் வேறு, தேவனை அறிகிற அறிவு வேறு. அந்த இது நமக்கு தெரியணும். அப்போ கர்த்தர் சொல்லிட்டார், பீலையாமட்ட கேட்டு கேட்டு போனா அனுமதி கொடுத்தார். ஆனா என்ன பண்ணார்? எதிர்த்து நின்னாரா இல்லையா? அதுதான் தேவன் பழைய ஏற்பாடுல எதை விலக்கி இருக்காரோ விளக்கப்பட்டது. ஆனா ஒரு வேளை இப்ப சாப்பிட எதுவும் கிடைக்கல, ஒரு இடத்துல வந்து நம்ம புரஜாதியார் கூட இப்ப போறோம், சாப்பிட கூட ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுறாரு. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல சகோதர சிலைங்க கெட்டு போயிடும், பார்ஷியாலிட்டி ஆயிடும். கிறிஸ்துவ நாம தூஷிக்கப்பட்டோம். என்ன இவர் என்ன கிறிஸ்டின் பெருசு என்ன சாப்பிட மாட்டாங்க, நாங்க சாப்பாடு தானே சமைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, புதிய ஏற்பாடுல வாய்க்கு போறதுன்றும் தீட்டுப்படுத்தாரு. அதுக்குன்னு சாராயத்தை எடுத்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு குடிச்சிட்டாங்கன்னா தவறு. அது தெரியும். ஏன் தெரியுமா? அது தீட்டா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாத்தையும் தீ குடிச்சிட்டாங்கன்னா நடக்காது. அப்படின்னா நான் சொல்லுவேன், ஆசிட் எடுத்து முடியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. அந்த இதுக்கு பதில் இருக்கு, எல்லாத்துக்குமே பதில் இருக்கு. வேதத்துல நீங்க வாசிக்க வேதம் உங்களை ஞானியாக்கும். எப்பேற்பட்ட முட்டாளே, சரிங்களா? மனுஷனாக கூடாது. மனுஷன் வந்து பொய்யான வாயில நடத்தி கொண்டு போய் உங்களை புத்திசாலியாக்கும். அடுத்தது இன்னைக்கு இது வந்து எல்லா சபையும் இல்லாத ஒன்று. பாவம் செய்தவர்களை பயம் உண்டாகும்படி மற்றவர்கள் முன்பாக கடிந்து கொள்ளும். அப்படின்னா இப்போ ஒருத்தர் சர்ச்சைக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணார், உடனே அவரை பிடிச்சி அடிச்சு சங்கு பிடிச்சிட்டு இப்படி நீ பாவம் செய்யணும்னு சொல்லாமா? இல்லை, 2-3 தடவை பொறுமையாக சொல்லணும். மூப்பர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, மேற்பர் முடியலையா, கமிட்டியா இல்லை சபைக்கு மேலிடம் என்ன பேச்சும் கேட்காம இவன் ஆட்டம் ஆடிட்டு இருந்தான்னா சபைக்கு முன்னாக கடிந்து கொள்ளணும். இன்கேஸ் அதுக்கு மேலே சர்ச்சில் வந்து குளிநெறி சிறுநெறி வேலையை பண்ணிட்டு இருந்தால், பவுல் திறன் ஒருவருடைய வித்தியாசாலியும் சீசர்களை பிரிச்சு விட்டு போனாருக்கு தெரியுமா? அதே மாதிரி சீசர்கள் பிரிக்க வேண்டாம், அந்த கேஸை பிரிச்சு விட்டுருவாங்க. இது உண்மை. இது வந்து வேதத்தில் இருக்கு. ஆனா மேக்சிமம் எந்த ஆத்மாவும் சபை விட்டு போகக்கூடாது. அதை வந்து ஏன் இப்படி இருக்குன்னு சீர்படுத்தி கொண்டு வரதான் மேய்ப்பர்கள், மூப்பர்கள், விசுவாசம். அதுல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது பிரதர், ஓகே, கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதை சிக்ஷையே ஜீவ வழி. அதை போடுங்க. ஆசீர்வாதமே விளக்கு, கிருபையே வெளிச்சம். இல்லை வேற ஏதாவது அப்படி ஏதாவது வசனம் இருக்கா? இல்லை அந்த வசனம் எப்படி இருக்கு? அது போடுங்க. கட்டளையே 10 கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதனை சிக்ஷையே. இதுதான் இன்னைக்கு சோப்பு போட்டு பாலிஷ் போடுறது என்ன இருக்கிறது பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அடுத்தது சிக்ஷித்து வேத்து கொண்டு போதிக்க மனுஷன் பாக்கியம். அப்ப இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இல்லாம போகும்போது என்ன ஆகுது தெரியுமா? கீழே போடுறது இது முந்தின அவசரம் போடுங்க. அடுத்தது சீஷர்கள் முருமுருக்கன் இயேசு அவங்க வந்து இடலா, எது இடலா இருக்கு? அடுத்த போடுங்க. இல்ல முன்னாடி கடிந்து போடுங்க. முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட உபதேசம் என்ன உபதேசம்? 12 சீஷர்கள் என்ன சொன்னாங்க? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பாங்க? அதனால தான் நம்ம மனுஷன் என்ன பண்ணிட்டான்? இயேசு கிறிஸ்துவை இறக்கி விட்டான்.
ஐயா நீங்க சற்று வெளியே போயிருங்கள், நான் கொஞ்சம் பேசுறேன், மனுஷ உபதேசம் நான் பேசுறேன், எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. இதுதான் இன்றைய சபைகள், பல சபைகளுடைய நிலைமை. அது ஏத்துக்கிட்டாலும் சத்தியம் சத்தியமே. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது உண்மையா பொய்யா? நான் வேதத்துக்கு விரோதமா பேசுனா வேதத்தை பேசணும் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சத்தமா சொன்னாதான் கேட்க. வயசாச்சு, வேதத்தை தானே? ஓகே, அதுக்குதான் இவ்வளவு ஆதாரம். அப்போ கர்த்தருடைய உபதேசம் கடினமானது, இடுக்கமான வாசல். அடுத்து போங்க. அப்போ சீஷர்களுக்கே இது கஷ்டமா இருக்குன்னா இன்னைக்கு உள்ள மனுஷனுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் பரலோகம் போகணும்னா அதுவே வழி. அடுத்தது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ரிவர்ஸ்ல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அதுல என்ன எழுதியிருக்கு? சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் தெரியாதனால இல்ல, எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். ஆனாலும் என்னுடைய சுய இச்சை, சுய விருப்பத்தின் பேரில் விடுதலையாகாம அந்த இருளுக்குள்ளே நான் கட்டுப்படுறேன். அடுத்தது இன்னொன்னு ஏன் தெரியுமா? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனசு மறக்குது. அதுல பொய் இல்லை, அதை நம்மளை குத்தம் சீர்படுத்தும். அது தெரிஞ்சனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு வழி விலகி போறோம். அடுத்தது இது யாருக்கு தெரியுமா? மேய்ப்பரு. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், சத்தம் ஒன்று வாசிங்க. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்போ மேய்ப்பர்கள் யாரு? தேவனுடைய தூதன். தூதன் கையில் என்ன இருக்கும்? பட்டயம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். பட்டயத்தை கொடுத்துருக்கு எதுக்கு? மண்ணு கொண்டவா, இல்ல ஸ்டைலுக்கு பிடிக்கவா? வெட்டுறதுக்கு. எதுக்கு? ஆபரேஷன் பண்ற பிளேடு ஷார்ப்பா இருக்கும். எதுக்கு? ஜீவனை அழிக்கவா, காப்பாற்றவா? வெட்டிதான் ஆகணும். மேய்ப்பனா அழைப்பு, என்னுடைய அழைப்பு பட்டயம். ஏன் அழைப்பை நான் உறுதி பண்ணிட்டேன். நான் ஷாலமோனுக்கு முன்னாடி சொன்னேன், கர்த்தர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிட்டாரு, உனக்கு எந்த பதவி எந்த இது நீ இருக்கக்கூடாது. உனக்கு கொடுத்த அழைப்பு போதி, எனக்கு காத்து ஏற்ற காலத்தில் நான் உன்னை பயன்படுத்த. அவ்வளவுதான் என் அழைப்பு. என் அழைப்பு என்னது? எனக்கான வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை. இருவரும் கருக்குள்ள பட்டயம். அது உங்களை விட்டு என்னையும் விட்டோம். வசனத்தை நான் கை கொண்டு போதிக்கணும். கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை. அப்போ இன்னைக்கு பட்டயத்தை வச்சுட்டு ஆசீர்வாதம் கிருபை அப்படின்னு வேற தவறான போதனையில போதும்போது கிறிஸ்து கொடுக்காத போதகம் அதையே அறிந்து கொள்ளணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபையில 5 வகையான ஊழியம் வச்சிருக்காரு. கரெக்டா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசனம், சுவிசேஷம், சொல்லுங்க, மேய்ப்பர் ஊழியம், அற்புதங்களை செய்கிறவர்கள், போதகர்கள். அப்போ இது ஊழியம் பிரிச்சு கொடுத்தாரு. எதை ஊழியர்கள் பண்ணணும்? நீதி, நியாய தீர்ப்பு, பாவம். இதை கண்டித்து உணர்த்தணும். அப்ப இந்த 4வது 5வது பிரசங்கத்தை கொண்டு வந்தது யார்? சொல்லுங்க. இந்த 4வது 5வது பிரசங்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாரா? அதுக்கு போயிடுவோம். அடுத்தது போடுங்க. அடுத்தது போடுங்க. காவற்காரர்கள் இதை வாசிங்க சத்தமா. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் கொலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். இன்னைக்கு நான் ஏதாவது நாய்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? அலையற்பட துளைச்சு கட்டியிருக்காரு. ஊமையான நாய்கள். கர்த்தருடைய நாய் நல்லா குலைக்கணும், சங்கு போட்டுனாலும் குலைக்கணும், விசுவாசமா நின்று. ஆனா என்னாச்சு? பட்டயத்தை மணந்து வச்சாச்சு. 2வது குலைக்க வேண்டிய இடத்துல என்னது? ஊமை. இதோட விளைவு அடுத்தது நான் காட்டித்தரேன். அவங்களோட கிரெடிட் நான் அடுத்து காட்டித்தரேன். அடுத்தது போகணுங்க. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? மனுஷன் அவன் சுயப்படி நிறைய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ பரலோகத்தில் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? கர்த்தர் என்னுடன் பேசினார், பரலோகத்தில் தண்ணீர் சொல்லாண்டோம், அப்படி இப்படி ஓடணும், என்ன நீ ஏன் போறேன்றாங்க, கொஞ்ச நேரம் இருக்கிறாருன்றாங்க. பல காரியங்கள் வருது. ஓகேவா? பரலோகம் திறக்கப்பட்டதா? பரலோகம் திறக்கப்பட்டதா? பரலோகம் திறக்கப்பட்டதா? பரலோகம் திறக்கப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, அவருடைய மரணத்தின் போது தேவன் பரதீசிலாம் எளியவா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அந்த அத்தனை பேர் எங்க இருக்காங்கன்னா பரதீசில் இருக்காங்க. நான் சென்று உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் பரலோகம் திறக்கும்.
அதுக்கு முன்னாடி உன்னை எப்படி இப்போ பரலோகத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டி தந்தாரு? வேதத்தின்படி தானே கேட்குறேன், நியாயம் தானே, தப்பில்லை, இல்லை தப்பான உபதேசம் இல்லை. எனக்கு படித்த வரைக்கும் இந்த பைபிளில் கொடுத்துருக்கு, என்னோட பைபிளில் இப்படி தான் கொடுத்துருக்கு, உங்கள் பைபிள் அப்படி தான் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். கரெக்டாக? அப்போ யார் பரலோகத்தை தந்து இவரை மேலே கூட்டு போனது? இதனால் என்ன ஆகுது தெரியுமா? மனுஷன் வந்து ஒருத்தனை மோட்டிவேட் பண்ணதான், தேவன் அப்படி பேசணும், இப்படி பேசணும், என்னோட இப்படி அடைபட்டார், அப்படி இப்படின்னு அடிச்சு நொறுக்கி ஒரு நீலி கண்ணீரை வச்சு பேசணும். என்ன தெரியுமா? ஒரு தனி சபை தனி ஊழியன்னா காணிக்க போட்டான். விசுவாசம் யார் மேலே போகும்? அந்த மனுஷன் மேலே போகும். இவர் கிறிஸ்துவை பார்த்தவர், கிறிஸ்துவோட இந்த மனிதன் மேல் மக்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும். ஊழியம் என்ன ஊழியம்? மனுஷனோட ஊழியம். இது என்னது? To God, to church. Nowadays the preachers are preaching the God or church. Anyone can say? யாராவது சொல்ல முடியுமா கிறிஸ்துவிடம் உங்களை அழைத்து செல்கிறார்கள் நவீன போதகர்கள் அல்லது ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார்களா? ஆலயம் வேறு, கிறிஸ்து வேறு. இந்த ஆலயத்துல ரெண்டாவது ஒரு நாள் வந்தவுடனே கிறிஸ்து இங்கே தான் இருப்பார், பிரசன்னமாவார், நம்ம கூடி இருக்கார், நம்ம கூட இருக்கார், நம்ம போனது அவரை கிளப்பிடுவார். கைகளால் கட்டப்பட்ட இந்த வாசஸ்தலத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை, நீங்களே ஆலயம். எதை சொல்றோம்? சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, சேர் நிரப்பப்படுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு வந்தா நான் பரலோகத்துக்கு போவேன்னு? சொல்லுங்க, எத்தனை பேரால வந்து சொல்ல முடியும் நான் வந்து வேதத்தை வாசிருக்கேன், எனக்கு தெரியும் பிரதர், ஆமா பிரதர், நான் கட்டாயம் பரலோகத்துக்கு போய் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நான் கர்த்தரை அறிந்திருக்கேன்னு. அறிகிற அறிவு ஆலயத்தை பற்றின அறிவா, கர்த்தரை பற்றின அறிவா? மனுஷன் இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருக்குதுங்க, சர்ச்சில் கூட்டம் ஆடிச்சு பீச்சிட்டு போகுது. கர்த்தர்கிட்ட எத்தனை பேர் போவா? ஜட்ஜ்மெண்ட் எத்தனை பேர் மேலே போவாங்க? இந்த கூட்டம் போல அழைத்து செல்லுமா? அடுத்த பிரதர், ஐ பிலீவ் இன் காட், ஐ ஒபே காட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கர்த்தரை நம்ம எல்லாரும் நம்புறோமா? நிச்சயமா நம்புறோம். ஆனா அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிதல். எல்லா பாவத்துக்கும் ஆதாரம் கீழ்ப்படியாமை. எனக்குள் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? சொல்லுங்க, சொல்லுங்க. மனுஷன் எதை போதிக்கிறார்கள்? பலிபீடத்தில் இருந்து பேசுறது மனுஷ பாசவா, சர்ப்பமா, ஓனாயா, பசுத்தாவியானவா? ஏன் ஒரு விசுவாசியை கண்டுபிடிக்க முடியல? சொல்லுங்க, ஏன்? இந்த வேதத்தை புறந்தள்ளினது, இந்த வேதத்தை புறந்தள்ளினது. எனக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் என்னன்னு தெரியும். நான் எல்லாம் 9th இருந்து தான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சது. 9th இருந்து ரட்சிக்கப்பட்ட ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தேகோஸ்தே எல்லா சர்ச்சும் நான் பார்த்துட்டேன், எல்லாத்துலையும் இருந்துட்டேன். ஆர்சி ஃபாதர் தான் முதல்ல என்ன உருவாக்குனது. இரத்த சாட்சிகள், அந்த இரத்த சாட்சிகளை பார்த்து தான் நம்ம மிரண்டு போனது. என்னடா இப்படி எல்லாம் செத்துருக்காங்க, இவங்க எல்லாம் எதுக்கு அந்த இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இப்படி எல்லாம் சாகுறாங்க, ஒருத்தர் எல்லாம் ரோஸ்ட் பண்ணாங்க நெருப்பில் வச்சு, எதுக்கு இந்த அளவுக்கு அப்படி என்ன இயேசு கிறிஸ்து? அதுக்கப்புறம் தான் நான் ஆர்சி பைபிள் ஃபஸ்ட்டு படித்தேன். அதில் எனக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷம் மட்டும்தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பைபிள் ஆர்சியில் கொடுத்தாங்க, அதில் வந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ நியாயப்பிரமாணம் தான் நான் வாழ்ந்தேன். அதுக்கப்புறம் தான் கிருபையின் உபதேசத்துக்குள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணம் அல்ல, கிருபையின் பிரமாணம். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் சொல்ல முடியும் நியாயப்பிரமாணத்துக்கும் விசுவாச பிரமாணத்துக்கும் வித்தியாசம்? நியாயப்பிரமாணம் அவமாக்கப்பட்டதா இல்லையா? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேணுமா வேண்டாமா? சத்தமா சொல்லுங்க. லேட்டாக டைம் ஆகும், அதையும் சொல்லிடுங்க. அப்புறம் ஏன் மேலே பண்ணி போடக்கூடாது. நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணுமா வேண்டாமா? I need to follow the old testimony. நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளணுமா வேண்டாமா? எதை நான் கை கொள்ளணும்? கிருபையின் பிரமாணமா நியாயப்பிரமாணமா? ஜட்ஜ்மெண்ட் நியாயப்பிரமாணத்தின்படி இருக்கும். கை கொள்ள வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவும் நிலைநிறுத்த வந்தார், ஓகே. ஆனால் பழைய உடன்படிக்கையை அவமாக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஏனெனில் அது கெட்டழிந்ததும் சீர்கிட்டதுமா இருந்தது. சரி, நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? பரிசுத்தவான்கா பாவியா? காமன் இல்லை, வேதத்தின்படி பேசணும். நம்ம வேதத்தின்படி பேசணும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? ஐயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஐயா. 1 தீமோத்தேயுவான்னு எனக்கு தெரியல. பக்தி இல்லாதவனும் அடங்காதவனுக்கும் பாவிக்கும் விபச்சாரக்காரனும் வேசித்தனக்காரனுக்கும் பெற்றோரை மதியாதவனுக்கும்
விதிக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணமானது எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? பைபிள் ஸ்டடி யாரும் போறது இல்லையா? பைபிள் ஸ்டடியில் இதெல்லாம் எடுக்கிறது இல்லையா? பைபிள் ஸ்டடியில் புதிய ஏற்பாடு எடுக்கிறது இல்லையா? எங்கேயும் பைபிள் ஸ்டடி புதிய ஏற்பாடு எடுக்கிறத நானும் பார்க்கல. அதனால தான் நான் கேட்குறேன். நியாயப்பிரமாணம் தான் எல்லா இடத்துலையும் அடிச்சு ஓடுது. செழிப்பின் உபதேசம் ஏன் கிருபையின் உபதேசத்தை எடுக்க மறுக்கிறார்கள்? எத்தனை பேர் பைபிள் ஸ்டடி போயிருக்கீங்க? எப்படி வாசிங்க சிஸ்டர், சத்தமா வாசிங்க. இல்ல பைபிள் ஸ்டடி ஓகே. இந்த வசனம் ஏன் யாருன்னு தெரியல, டக்குன்னு எடுக்கல. மற்ற வசனம் பழைய ஏற்பாடுல ஒரு ஆசீர்வாத வசனம் சொன்னா இதுக்கு முன்னாடி அந்த வசனம் வந்திருக்குமே, இந்த வசனம் ஏன் வர முடியல? ஏன் இவ்வளவு டிலே ஆகுது? ஏன் நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்ற அறிவு நமக்கு ஏன் இல்லை? ஒன்றும் தெரியாத முட்டாளாகி எனக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கார் என்றால் எனக்கு முன்பாக எத்தனை பேர் இருக்கிறீர்களே தேவனை அறிந்தவர்கள், ஏன் அந்த வசனம் உங்கள் கண்களுக்கு புலப்படவில்லை? ஏன் இன்னைக்கு இது போதிக்கப்படவில்லை? நான் எதை கைக்கொள்ள வேண்டும்? நியாயப்பிரமாணத்தையா கிருபையின் பிரமாணத்தையா? நியாயப்பிரமாணம் மோசையால் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் தான் கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? அடங்காதவர்களை அடக்குவதற்காக கொடுத்தார். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக இருக்கிற மற்ற எந்த செய்திக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா இதையே தெரியலன்னா எப்படி ஐயா பல்லவம் போவோம்? ஏன் இந்த காலத்துல அப்ப எது போதிக்கப்படுகிறது? இந்த காலத்துல அப்ப என்ன போதிக்கப்படுது? ஏன் பைபிள் கையில இல்லையா? இன்னைக்கு பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? பிரதர் அந்த ஸ்லைடு போக முடியுமா? பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? இல்ல நீங்க சொல்லுங்க. அது வர அது லேட்டா 127 ஸ்லைடு இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானதை நீங்க பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. நான் தைரியமா பேசுனா நான் என்ன பலப்படுத்தினா கர்த்தர் மனுஷன் அல்ல. இது கடைசி பிரசங்கம் பண்ண நான் கவலைப்பட மாட்டேன். 1 hour உங்களை ஒப்பு கொடுத்தா நான் ஒழுங்கா நடத்தணும். ஏன்னா நாளைக்கு நான் பல்லவமோ அவரை கேள்வி கேட்கும் நான் சொல்லணும். 1 hour நான் உண்மையா நடத்திருக்கேன். ஏதோ வாய் வந்தது வளர்றதுக்கு இல்லை. சொல்லுங்க பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? பைபிள் எதற்கு கொடுக்கப்பட்டது? ஐயா நீதிமான் ஒருவனாக இல்லையா? சொல்லுங்க. நிறைய ஸ்லைடு இருக்கு. அடுத்த ஸ்லைடு படப்படன்னு போவோம். கருக்குள்ள பட்டயமா போவோம். கவலைப்படாதீங்க. சொல்லுங்க பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஓகே ரட்சிப்பு. கர்த்தரை அறிவோம் பரலோகம் செல்வோம். கரெக்டா? நான் இந்த வழிதான் நடந்தேன், என்னை பின்பற்றி வாருங்கள், இதுதான் உங்களை ஜீவனுக்கு செய்யணும். இதான பைபிள் கொடுக்கப்பட்டது. பிரதர் அந்த ஸ்லைடு வருமா? ஆனா இன்னைக்கு பைபிள் வச்சு என்ன விளையாட்டு? பைபிள் ஸ்டடி. ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், ஆறுதல் பரிசு மூட்டி விடுறோமா? ஒருத்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்ததும் இன்னொரு சகோதரி அந்த சகோதரிய எப்படி பார்க்கறாங்க? வெறுப்புடனா சந்தோஷத்துடனா? இந்த ஜீவன் எவ்வளவு பாடுபட்டு என்ன தெரியும்? அந்த ஜீவன் ஒவ்வொரு பிரைஸ் வாங்கிட்டு எத்தனை குத்தல்கள் எத்தனை கிண்டல்கள் என்னென்னு தெரியும். இந்த ஜீவனுக்காக நான் பேசல, செய்திக்காக நான் நார்மலா பேசுறேன். பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? போட்டிக்கும் சண்டையை உருவாக்கி விடவா? வேதத்தை படித்து அறிந்து பிள்ளைகளுக்கு இதை போதி பிள்ளைகள் தலைமுறை ரட்சிக்கப்படணும். இன்னைக்கு அதை வச்சுட்டு 40 பேஜ் படி 10 பேஜ் படி பிள்ளைங்க நீ படிச்சு பிரைஸ் வாங்கணும். எதுக்கு? 10 பேஜ் படிச்சு ஒரு இளவும் தலையில ஏறாம மரமண்டைய போறதுக்கா? ஒரு வசனம் படிச்சாலும் அந்த சாறு உள்ள இறங்கும். இன்னை வரைக்கும் எனக்கு எந்த அதிகாரம் எந்த இது எனக்கு தெரியாது. ஆனா வேத வசனம் எனக்கு தெரியும். எந்த வசனன்றதை கர்த்தர் எனக்கு இம்மட்டும் நடத்தி வர்றார். அப்போ ஒரு போட்டியை இவங்களே உருவாக்குறாங்க. கர்த்தர் சொன்னாரா இந்த மாதிரி நீ போட்டி? அப்ப 12 சீசன் போட்டி வச்சிருக்கணுமே. 12 சீசன் போட்டி வச்சு இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்போஸ்தலர், செகண்ட் பிரைஸிங், தேர்ட் பிரைஸிங் பிரிச்சு விட்டுருக்கணும். அவரு பண்ணாரு. அவரு அறிவில்லாதவனை எழுத்தறிவு இல்லாதவனை கொண்டு எழுதப்பட்டது இந்த வேத புஸ்தகம். இன்னைக்கு அறிவுடைய நம்ம அந்த வேத புஸ்தகத்தை என்ன பண்றோம்? அதை வச்சு போட்டி போட்டு விளையாடிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிறிஸ்து மகிமைப்படுவார். சாரி ஆகும்னா கிறிஸ்து மகிமைப்படுவார். கர்த்தருடைய இருதயம் துக்கிச்சதுக்கு மேல துக்கிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நடக்கிற கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள்னா யாரு தெரியுமா?
கிறிஸ்துவே அறிந்தவர்கள். அந்த அறிவும் இல்லை. ஒரு நேம்வுட் ஐ எம் கிறிஸ்டின், இந்த அடையாளம் கண்டுகொள்வது. அப்போ பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டது? ஆத்துமா ரட்சிப்புக்கு, போட்டி கூட இல்லை. அப்ப இன்னைக்கு மனுஷன் அதை என்னவா மாத்திட்டான்? ஒரு போட்டி போடுற பொருளா மாத்திட்டான். ஸ்லைட் வரல, நம்ம பரவாயில்ல, நம்ம அடுத்த இது கண்டுபிடி. இதுக்கு மனுஷன் பாரம்பரியம், இதுக்கு அந்த தேர்ட் டிஸ்பிளே போயிட்டு இமேஜ் அதை முடிச்சு விட்டுரும். அப்போ மனுஷன் அதை இன்னைக்கு தவறான நோக்கம். சபையில சண்டை மூட்டி விடுறது இப்ப யாரு? பைபிள் கிளாஸும் பைபிள் ஸ்டடியும் பரிசும். இதை ஒத்துக்கிறீங்களா? உண்மையா இல்லையா? பைபிள் ஸ்டடி போனா பைபிள் இருக்க அத்தனை காரியம் மண்ணில டாங்னு நிக்கணும். ஒரு கேள்வி கேட்டா நறுக்குன்னு சொல்லணும். ஏன் சொல்ல முடியல தெரியுமா? காரணம், நான் பண்ணது மனப்பாடம். நான் இந்த வார்த்தையை உட்கொள்ளல. இது என்னது? வேதம் தேனிலும் தெளிதேனால. இதை என்ன சொல்றாரு? களங்கமல்லாத இந்த ஞான பாலிலுமே வாஞ்சையா இருங்கள். இந்த பாலை குடிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படியே எடுத்துக்குள்ள டைரக்டா ரைஸ் டியூப் வழியா போய் கூட வயிற்றுக்கு இறக்குறது, அப்படியே வாந்தி எடுக்கிறது, மனப்பாடம். அப்ப அதை எப்படியா கிரியை செய்யும்? அதுக்கப்புறம் போட்டி, பொறாமை, எரிச்சல், சண்டை, சச்சரவு, அந்த விசுவாசி அப்படியே தான் இருக்கும். ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப இதெல்லாம் நான் சொல்லும். இப்ப நான் யாரு தெரியுமா? நான் நூதன சீசன். பைபிள்ல ஒரு நூதன சீசன் ஒரு கேரக்டர் வரும். அது ஒரு பெரிய செய்தி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப சத்தியத்தை சொல்றவன் யாருன்னா, இவன் நூதன சீசன். இவன் தான் வந்து அந்த மாயக்காரனை பார்த்துருக்கேன். அப்பா சரியான ஆளு. பலிபீடத்துல செய்தி அப்படி இருக்கும். செய்தி அப்படியே பயங்கர செய்தியா இருக்கும். கண்ணீர் எல்லாம் வரும். இந்த மேடைக்கு கீழே வந்து காற்று அட்டூழியங்கள் எங்க என்ன துணிகளாம்? பலிபீடத்துல கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ பிரசங்கிச்சுட்டு வெளியே வந்து கெட்ட வார்த்தையும் பேசி அடிக்கிற, சேரட் அடிக்கிற, திட்டுற, நாய்மாரி கத்துறேன்னா அதை விசுவாசி பார்க்கறான். சபிக்கிற விசுவாசி பார்க்கறான். அந்த விசுவாசி வச்சுக்க விடுமா? அடுத்து வளர்ந்து வர விசுவாசி பார்க்கறான். அப்ப அவன் என்ன நினைப்பான்? ஓகே, மேப்பரா இருக்கிறது நம்மளும் இப்படி பண்ணலாம். இன்றைக்கு இப்படிதான் செய்து கொண்டு இருக்குது கிறிஸ்தவம். கர்த்தருடைய ஊழியத்தை பண்ற ஆளுங்க இல்ல, மனுஷ ஊழியத்தை பண்ற ஆளுங்க நினைப்பாதீங்க. அந்த மூணாவது டிஸ்பிளே அதான். அப்போ அதான் சர்ச்சை வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிக்சர் கேரேஜ் இல்ல இப்படிதான் இருக்கும். அப்படின்னா இங்க வரவங்க பாவியா இருப்பான், அசுத்தனா இருப்பான், கர்த்தரை அறியாதவனா இருப்பான், துன்மார்க்கனா இருப்பான். இந்த மாதிரி வரதையெல்லாம் அடிச்சு நிறுத்தி பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து நல்ல சீர்திருத்தி பக்கத்துல இருக்கலாம் மாற்றணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா டைரக்டா சோப்பு போட்டு பாலிஷ், அப்படி மேல இருக்க அழுத்த தொடச்சு பாலிஷ். ஷோரூம் சர்ச்சை ஷோரூமா மாத்தியாச்சு, பிரசங்கம் ஷோரூமா மாறிடுச்சு. ஏன்? கணிந்து கொள்ளுதல் இல்ல, பாவத்தை பத்தின இது இல்ல, ஃபுல்லா பிளஸிங், ஃபுல்லா கிருபை. அழகா சோப்பு போட்டு இன்னைக்கு என்னாச்சு? புரோக்கர். சொல்லுங்க உண்மைதானே? வார்த்தைகள் குத்ததான் செய்யும், சத்தியத்தை பேசணும் குத்ததான் செய்யும், ஆதாரத்தோட தான் போட்டிருக்கேன். இது யாரும் மறக்க முடியுமா? இது இன்னைக்கு நடக்கல பிரதர், நீங்க தான் புதுசா சொல்றீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் நடந்ததை மறக்க முடியுமா? சொல்ல முடியுமா? இதான் நடந்து கொண்டு இருக்கு பாலிஷ். இந்த மாதிரி இருக்கிறத அழுக்கு சேர்ம குப்பையா இருக்கிறத கெட்டி அதை வந்து பட்டி பார்த்து அதை சரி பண்ணி தான் இப்படி மாற்றமே தவிர டைரக்டா சர்ச்சை ஷோரூமா மாற்றக்கூடாது. அடுத்தது மனுஷ பாரம்பரியம். போங்க வேற முடியும். அப்ப இது என்னது? மனுஷர்கள் பாரம்பரியத்தை நியாயத்தை உலகப்படியோட பற்றது. அடுத்தது போங்க, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தின் தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள். அப்ப நம்ம பாரம்பரியம் தேவ வசனத்தை என்ன பண்ணுது? அவமாக்குது. அப்ப பாரம்பரியம் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? கிறிஸ்துமஸ் தாத்தா யார் கொண்டு வந்தது? கிறிஸ்து கொண்டு வந்தாரா? கிறிஸ்துமஸ் செடி கிறிஸ்து கொண்டு வந்தாரா? அதுக்கப்புறம் கல்லறை திருநாள், சாம்பல் புதன், சிங்சாங் சர்வீஸ் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போறாரா? சொல்லுங்க ஐயா, நான் தப்பா சொல்றேன்னா நான் திருத்திக்கிறேன். என்ன சொல்லுங்க நீங்க, யார் கொண்டு வந்தது? பாரம்பரியம். என் ஒய்ஃபோட தாலி எடுத்துட்டு தெரியுமா? ஏன் தெரியுமா? சிஎஸ்ஐ சர்ச்சு ஃபர்ஸ்ட் மேரேஜ் போகும்போது இதை இப்படி போடணுமா, மாலையை, ஒரு வெள்ளை மாலை. சரி ஓகே, உன் சேட்டை விடு அப்படின்னு உள்ள போயாச்சு. தாலி கட்ட போறேன், அதில் மஞ்சள் கயிறு. டேய் என்னடா இன்னைக்கு இது சிஎஸ்ஐ சர்ச் தான், என்ன பண்றீங்கன்னா ஐயர் வருவார். ஐயரா? எனக்கு கல்யாணத்துல எல்லாரும் சந்தோஷம், எனக்கு மண்டை குழம்பிச்சு. எனக்கு
இது என்ன இது என்ன நடக்குது? இது நம்ம பெருசா மேரேஜுக்கெல்லாம் போறது இல்லை. இது எனக்கு ஒன்றும் தெரியல. இது என்னடா இது எனக்கு? அன்னையில இருந்து எனக்கு அந்த தாலியை பார்த்த உறுத்தல் கொண்டு அட வச்சுட்டு வேலை செய்யலாம் வாங்கி நாளே தான் போட்டேன். ஜெர்மன் கற்று எந்த நிலையிலையும் இந்த பாரம்பரியம் அது குப்பை. பாரம்பரியம் உள்ள வந்து நான் வசனம் ஆகுமாகும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தான்னு ஒரு பாரம்பரியம் சிங் சாங் சர்வீஸ்னு ஆடுறோம். இந்த ஆட்டம் எதுக்கு? வார்த்தை விடுதலையாக்குமா இல்லை டான்ஸும் பாட்டும் விடுதலையாக்குமா? ஒர்ஷிப் விடுதலையாக்குமா? சத்தியம் விடுதலையாக்குமா? சிங் சாங் சர்வீஸ்ல வார்த்தை இருக்கா, டான்ஸ் இருக்கா, பாட்டு இருக்கா? சொல்லுங்க. இங்க மகிமைப்பட வேண்டியவர் கிறிஸ்துவா, வார்த்தையா, பாடலா? கிறிஸ்துவை வெளியே விட்டுட்டீங்களா? வாசலுக்கு வெளியே 5 நிமிஷம் கூட ஒரு பிரசங்கம் இல்லையே. சிங் சாங் சர்வீஸுக்கு 1 நிமிஷம் தானே போகுது. எல்லா சபையிலும் பார்த்து தான் நான் கேட்கிறேன். ஏன்? கிறிஸ்து சொன்னாரா? கிறிஸ்து உங்களுக்கு பயந்து இறப்பு பிறப்பு ரெண்டையும் மறைச்சார் தெரியுமா? கிறிஸ்து என்னைக்கு பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது, என்னைக்கு இறந்தார்னு யாருக்கும் தெரியாது. ஏன் இந்த சேட்டை எல்லாம் பண்ணுவீங்கன்னு அப்பவே அவர் ஜட்ஜ் பண்ணிட்டாரு. விளக்கம் சொல்ல முடியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு பிரசங்கிக்கும் போது தேவாக நிற்கணும். யாரும் பயப்படாது. சத்தியத்தை அடிச்சு கொண்டாலும் பரவாயில்ல. சத்தியத்தை விளக்கும் போது பவுலா இருக்கணும். கர்த்தருக்கு நிற்கும் போது எப்படி தெரியுமா? பேதுருவா நிற்கணும். ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கா. ஏன் தெரியுமா பேதுருவா நிற்கணும்? அவர் ஏன் அந்த கல்லுக்கு மேல திருச்சி வைக்கிறான்னு தெரியுமா? கிறிஸ்து அங்க கல்லறையில் இருந்தப்ப யோவான் இயேசுக்கு பிரியமா இருந்த ஓடி என்ன பண்ண தெரியுமா? இப்படி எட்டி பார்த்துட்டு தான் இருந்தான், உள்ள போகல. பேதுரு என்ன தெரியுமா? ஓடா நான் உள்ள போறேன், இங்க எடுத்து உள்ள போய் பார்த்தாச்சு. ஏன்னா யோவானுக்கு சந்தேகம். பேதுருக்கு அதுல கத்தர் குதிக்க சொன்னா குதிப்பார். கத்தருக்கு தேவை அவங்க தான், ஓனான இல்லை. அப்ப இந்த பாரம்பரியத்தினால தேவன் என்ன பண்றோம்? வசனத்தை அவமாக்குறோம். அடுத்த போகும்போது இது அவமாக்குறவங்க யாருன்னு நீங்களே படிங்க சத்தமா. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேலையை கரித்து கொண்டவர்களா இருக்கிறார். நான் சொன்னேன் இந்த பிரசங்கத்தை ஒரு பெரிய போதகர் வந்து சொல்லியிருந்தா காதில் வாங்கிட்டு விட்டுருப்பீங்க. நெக்ல இருந்து வந்து சொல்லியிருந்தா லைட்டாக ஒரு வேலை கேட்டிருப்பீங்க. நான் சொன்னனால காது யாருமே எனக்கு தெரியாது. அதனால நான் சொன்னேன் இது நான் என்ன, இது வந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து நான் இங்கே எடுப்பேன் நான் கனவுல நினைக்கல. ஏன்னா இந்த செய்தி இன்னும் போக போக ஆழமாக போகும். அதை ஏன் கர்த்தர் இங்கே கொடுக்க, இது டிசம்பரில் எடுக்க வேண்டிய செய்தி இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்கார். கர்த்தருக்கு தான் தெரியும். முன்னாடி போகும். அடுத்த சாத்தான ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. இன்னைக்கு எத்தனை போதகர் சாத்தானுடைய ஊழியக்காரர்களை மாறி இருக்கார்கள் தெரியுமா? சகோதர அன்பு இருக்கா? கசப்பு இருக்கா? ஆவின் கனி இருக்கா? மன்னிக்கிற குணம் இருக்கா? யாருக்கு ஒரு குணம் உண்டு சொல்லுவாங்க தெரியுமா? மெமரி வச்சுட்டு பழி வாங்கன்னு. எத்தனை மீட்பர்கள் மனதில் கசப்பு இருக்கிறது. கசப்பு வந்தால் கிருபை இழந்து விடும். அப்புறம் எப்படி ஊழியக்காரன் எந்த இடத்தில் ஊழியம் செய்கிறார்? யாருக்கு ஊழியம்? என்னை எதிர்த்து நிற்கிறாங்க. நான் என் யார்? கிறிஸ்துவுக்கா? கிறிஸ்துவில் இருக்காரு. ஒரு கணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டுங்க. சகோதரத்துவம் இல்லையே, ஐக்கியம் இல்லையே. இது இல்லாம எனக்கு ஒரு இடம் தெரியும். நான் என் கண்ணால பார்த்தா எனக்கு தெரியல. இல்லை ஒரு 10-15 பேர்கிட்ட இருப்பாங்க. நாங்க எல்லாம் சீசர்னு சொல்லுவாங்க. அங்க பார்த்தா யூதாஸ் வேலை தான் நிறைய நடக்குது. அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் யூதாஸ். இதுல பார்த்தா நிறைய பேர். சரி ரைட் ஓகே. இன்னைக்கு ஓகே அந்த பாயிண்ட் அடுத்து பேசுவோம். அடுத்து போங்க டைம்ல போயிடலாம். அடுத்த பேர் இது என்ன மாயமான தாழ்மை. இன்னைக்கு இருக்க மாயமான தாழ்மை. தேவ தூதர் செய்யும் ஆரை விருப்பமுற்று காணாத துணியாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனை வீணா இருமாப்பு கொண்டிருக்க எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து கூட வஞ்சிக்கப்படாது. அடுத்தது பாரம்பரியம். 50 ஆண்டுகளாக 28 ஆண்டா குடி கட்டுறாங்களா? நம்ம நார்மல் எத்தனை பேர் கரண்டில் எதிர சைக்கிள் எல்லாம் இருக்கவங்க பாரம்பரியமா? இதுல எங்க சுவிசேஷம் அறிவிச்சாங்க? ஒரு பைபிள் கொடுத்தாங்களா? டிக்கெட் 250 ரூபாயா 300 ரூபாயா ஸ்பெஷல் டிக்கெட்டு? இதுல சுவிசேஷம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த குடியில வந்து எவ்வளவு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க தெரியும். எத்தனை பேர் அதுல வர அத்தனை பேருக்கு கார் பைக் இருக்கு. அங்க வர அத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு மரித்தாரு, அவர் அன்பானவர், கிருபையுள்ள எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேல நீங்க என்னத்த சொன்னீங்க? ரட்சிப்புக்கு ஒரு பைபிள் கொடுத்தீங்களா? ஏன் டிக்கெட்டை ஃப்ரீயா கூடாது? அதுக்கு மக்கள் இல்ல டிக்கெட் வேற
கூட்டம் எங்க கிடக்கு தெரியுமா? ஒரு சர்ச்சு கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு மென்ஸ் ஃபெலோஷிப், ஃபீமேல் ஃபெலோஷிப் அரசாங்க பார்த்தீங்கன்னா 4 பேர். அதுவே ஒரு இது நடத்தினா மேக்ஸிமம் 300, 500, 1000. 7-8 கிலோமீட்டர் தாண்டி கிடக்கு. நான் கண்ணால பார்த்தேன். 7-8 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறான். நைட் எத்தனை மணிக்கு? 3 மணி 1 மணிக்கு நிற்கிறான். எதுக்கு? இந்த குடியில பார்க்க. ஏண்டா உனக்கே ஜீவனை கொடுத்துறாங்க, ஒருத்தர் தொங்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை பார்க்கறான், பைபிளை பார்க்கல. கர்த்தரை வீட்டில் வச்சுட்டு யாரை போய் பார்க்கறான்? உருவத்தை பார்க்கறான். சொரூபம், விக்கிரக ஆராதனை, விக்கிரகங்களால் நிறைந்துள்ளது. எசேக்கியேல் 8:6-10 வாசிங்க கொஞ்சம் வேகமா. எசேக்கியேல் 8:6. இது எங்க டேர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? இந்த பாரம்பரியம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்றத சொல்றேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாயா? அப்படி இருக்கும்போது அதுல என்னது? என்னை எங்க விட்டாங்க? கிறிஸ்துவ தூரமாய் போகும் அடிச்சு வெளியே அனுப்பியாச்சு. கிறிஸ்துவ எல்லாம் சபையை விட்டு தூக்கி தள்ளியாச்சு. நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க வெளியே இருங்க. அடுத்த வாசிங்க பிரதர். இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகள் இன்னும் 7 வாங்க பிரதர். 7-8 பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரம் விடு என்றார். நான் சுவரிலே துவாரம் விட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. என்ன சொல்றேன்? அங்க போனாரு, சோர்ல ஒரு துவாரத்தை பார்த்தாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு? 2வது ஒரு துவாரத்தை போடுங்க. அப்ப 2வது துவாரம் போட்டப்ப என்ன தெரியுது? ஒரு வாசல் தெரியுது. அப்ப இவன் என்ன பண்ணா தெரியுமா? சபைக்கு போற சர்ச்சு, பரலோகத்துக்கு போற வாசல் அடிச்சு இவன் இன்னொரு வாசலை போட்டான். இது ஒரு பெரிய செய்தி. துவாரமா வாசலான்னு டீப்பா போகும். அப்ப இவன் ஒரு வாசலை போட்டாச்சு, இன்னொரு துவாரத்தை போட்டாச்சு. அடுத்த வாசிங்க பிரதர். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகியவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. ஓகே, அப்போ இது இஸ்ரேல் மக்களுக்கு நீங்க சொல்றீங்க. இதோட ஆதாரம் நான் சொல்லுவேன். நம்ம பண்ணிட்டு இருக்க அந்த ஆதாரம் சொல்லவா? சர்ச்சஸ்ல சைடுல பெயிண்டிங் பார்த்துருக்கீங்களா? மிருகத்தினுடைய பெயிண்டிங் இருக்கா? நேச்சுரல் மான், மீன், இயற்கை இருக்கா? இடத்தோல ஒரு கோயில் இருக்கு, புனித ஜார்ஜியர் கோயில். அங்கே இருக்கு தெரியுமா? முதலைக்கு மேல ஒரு போர் செய்யும் வந்து குத்திட்டு இருப்பார் மிருகத்தோட இது. அடுத்து ஒரு இடத்துல ஒரு இது இருக்கும், வலு சர்ப்பத்தோட இது இருக்கு, அதை குத்துற மாதிரி. இன்னைக்கு நவீன சர்ச்சைகளில் நீங்க போய் பாருங்க, நேச்சுரல் சீனரிஸ், மான், மீன், யானை, கர்த்தர் அருவருத்த அனைத்து காட்டு மிருகங்களுடைய சொரூபம் சித்திரம் தீட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து ஹைலைட், ஏற்றுக்க மாட்டீங்க ஆனா சத்தியம், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தரை வரைஞ்சி வச்சிருக்கீங்க தெரியுமா? இந்தியாவில் போனால், சென்னையில் போனாலும் சரி, எல்லா இடத்துல போனாலும் சரி, உலகம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்துவன் படான்னு ஒருத்தரை வரைஞ்சி வச்சிருக்கீங்க தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்துவா? கிறிஸ்துவ அறியாதவங்க வந்து முழங்கால் போட்டு அந்த படத்துக்கு முன்னாடி நிற்கிறாங்க. தவற வைத்தது யார்? யார்? பாரம்பரியம். அத்தனையும் வந்துச்சு. எசேக்கியேல்ல வந்து படிச்சா புரியாது. கர்த்தரை தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானம் வழங்கும். அத்தனை ஆழமா போகும். படிச்சீங்கன்னா நடுநடுங்கும். இன்னைக்கு இதெல்லாம் படிக்காம தான் எல்லாரும் ஆசீர்வாதத்தில் ஓடி மனுஷ பிரசங்கம் மனுஷ ஊழியம் போகுது. அப்போ சர்ச்சுக்குள்ள விக்கிரகத்தை கொண்டு வச்சாச்சு, சொரூபத்தையும் வச்சாச்சு. சொரூபம்னா வேற என்னது? 12 சீஷரும் ஒரு யூதாசும். லாஸ்ட் சஃபர் போட்டோ வீட்டில் இருக்கா? யூதாஸ் தானே இருக்கான். யூதாஸ் யார் தெரியுமா? ஏசப்பா பிசாசுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். யூதாசு பிசாசுக்கு தெரிஞ்சுதான் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவன் பயன்படுத்தினானா? இல்லை, கடைசி வரைக்கும் பயன்படுத்தாமல் நாசமாக போனான். அப்போ பிசாசுல ஒன்று ஃபோட்டோயும் வீட்டிலே இருக்கு. கிறிஸ்துன்னு ஒரு ஃபோட்டோ நீங்கள் வச்சு விற்கிறது ஆக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆசி இதுன்னா மாலா, சித்தப்பா, பெரியப்பா, அதுலப்பர், பெரியப்பர் எல்லாரும் உள்ள வந்துடுவாங்க. சகல பேர் இந்த குடியில் வந்துடுவாங்க. கிறிஸ்மஸ் குடில், ரைட், கிறிஸ்மஸ் குடில். அதில் எல்லாரும் வரிசையாக வந்து நிற்பாங்க. இல்லை, அப்போ விக்கிரக ஆராதனையா, கிறிஸ்துவன் ஆராதனையா? கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்துவை அறியாத குடும்பமா? சொல்லுங்கய்யா. விக்கிரகம் வீட்டுக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் வந்துச்சா? நான் ஆலயம், நான் ஜெபமாலை போட்டால் முடிஞ்சு போச்சு. எந்த விக்கிரகம் வந்து அப்போ என் வீட்டில் ஒன்று வருதுன்னா என் வீடு விக்கிரக கோயிலா இல்லையா? இறந்தவர்களுடைய ஃபோட்டோ வைக்கிறது நல்லது. அதுக்கு வழக்கு கொளுத்தி சீரியல் லைட்டு போட்டா சாரி முடிச்சு. இருக்கும்போது 1 ரூபாய் சோறு போட்டு தான் முடியும். இறந்த பிறகு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.
கல்லறை திருநாள் இருக்கும்போது ஒன்று கூட அடி வெளுத்துருவாங்க. செத்தப்புறம் அங்கே கொண்டு போய் நல்ல ஒரு கல்லறை கட்டிக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது. இப்படியா இருந்தால் எங்களை இப்படி வளர்த்துற அப்படி வளர்த்துற, ஏன் உன் கொண்டாடி அடித்த மேலே நீ எங்கே போயிருந்த, செத்து போயிருந்தியா? நடக்குது. பெற்றோரை பார்க்காதவங்க இருக்காங்க, பெற்றோரை நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர் வளர்ந்து கொள்ள வேண்டும். மரணம்னா என்னது? மரணத்துக்கு பிறகு வேற, அந்த சரீரம் முடிஞ்சு அதை அடக்க மாட்டீங்களா, வந்துடுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதுக்கு டிசைனிங் கொடுக்காதீங்க, உருவத்தை வரையாதீங்க. கர்த்தர் அருள் ஆதாரத்துடன் அடுத்து கர்த்தர் சித்தம் நம்ம பார்ப்போம். அப்போது இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுற உங்களுக்கு என்ன வருதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம், சார் இல்லை எசேக்கியேல் 8:16 வாசிங்க. இது எது தெரியுமா? பொங்கல். சபைக்குள்ள நீங்க பொங்கல் இருக்கா? சபைக்குள்ள பொங்கல் இருக்கா? முதற் பல்லனான பண்டிகை என்னது? முதற் பல்லனான பண்டிகை என்னது? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலா? பைபிள் அந்த ஆதாரம் கொடுங்க. பைபிள் அந்த ஆதாரம் கொடுங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முதல் பேரான பண்டிகை என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அது கிடையாது. கொலோசியர் கொலோசியர்ல கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 15:23. முதல் பாலனானவர் கிறிஸ்துவா? அடுத்து வாங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16 சத்தமா வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் தரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவர்கள் பொருள் யாரை பற்றினது? முதல் பலனான பண்டிகை என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்டது. என் பாஷையில் சொன்னா பிச்சை எடுக்குது. அதுதான் ஆதாரம் நான் ஸ்லீவில் கட்டுக்கிறேன். என்னோட பாஷையில் சொல்லணும், ஆதாரத்தோடு நான் கட்டுக்கிறேன். அப்போது எதை கொண்டு நான் பண்டிகைகளை கொண்டாடுகிறோம்? அடுத்த ஸ்லைடு போமா? அதில் முன்னாடி போங்க. இதாவது முன்னாடி மாம்ச ஊழியம், மாம்சகரி போட இல்லை ஃபஸ்ட்டு திருவசனத்தை பயம் இல்லாமல் துணிந்து சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். அடுத்தது சிலர் பொறாமையினால விரோதத்தில் சில நல்மல கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் கட்டுகளோடு ஓகே. அடுத்தது விரோதத்தினால், அடுத்து அன்பினால் அறிவியல். அடுத்தது இதனால் என்ன? எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார்னு சந்தோஷப்படுவேன். இந்த பலிபீடத்திலிருந்து பிரசங்கிக்கிறவர்கள் எந்த விசுவாசியை குறிவைத்து பிரசங்கிக்கிறார்கள்? இன்றைய ஊழியம் என் சபைக்கு வர்ற விசுவாசிய குத்தி காட்டி நான் பேசுறேன்னா யார் மேல உள்ள கசப்பை பேசுறேன், எதுக்கு பேசுறேன்? ஒண்ணு நடக்குதா? இது நடக்குதா இல்லையா? பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். பேசுறவருக்கு தெரியும் நான் யாரை பேசுறேன்னு. அந்த பாதிக்கப்படுறவன் தெரியும் இவர் என்னதான் பேசுறான்னு. சுத்தி இருக்கவங்களும் தெரியும் இவர் தான் பேசுறது. ரைட்டா? ஒண்ணு. ரெண்டாவது, நான் இவ்வளோ காணிக்கை கொடுக்குறேன், நான் ஊழியம் பண்ணக்கூடாதா? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, நான் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரேன், இவ்வளோ இதில் இருக்கேனே, நான் ஊழியம் பண்ணக்கூடாதா? இவன் என்னத்தை பிரசங்கம் பண்ணுறான், நான் அவனோட பிரசங்கம் பண்ணுறேனே, நான் அந்த ஸ்டடியில் முக்கிய இந்த ஸ்டடியில் மேலே வந்துட்டேனே. யார் சொன்னது? ஊழியன்னா என்ன தெரியுமா? எல்லாரும் பிரசங்கிகள் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, எல்லாரும் தீர்க்கதரிசிகள். அவனவனுக்கு என்னென்ன அளக்கப்பட்டதோ அந்த நிலையில் இருக்கு. அடுத்து கொடுங்க, அடுத்து கொடுங்க. இதுக்கு வித்தியாசம் எனக்கு தெரியல. சுவிசேஷம் என்னது, ஊழியம் என்னது, பிரசங்கம் என்னது? சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார்னு புறஜாதிய கிறிஸ்துவ அறியாத எல்லாருக்கும் சொல்லி கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துறது தான் சுவிசேஷம். அடுத்தது போடுங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி போதிக்கிறோம் தெரியுமா? இது போதகம். போதகத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பிரசங்கம், போதகம், கடிந்து கொள்ளுதல், கண்டிப்பு, நற்சீர்படுத்துதல். சுவிசேஷத்துல நான் போய் பாவியை பார்த்து கர்த்தர் உன்னை தண்டிப்பார், நீ மரணம் அடைவான்னு சொல்லக்கூடாது. அது சுவிசேஷம் அல்ல, அது போதகம். சுவிசேஷம்னா கிறிஸ்துவின் அன்பு.
கிறிஸ்து போதித்தது சுவிசேஷம், ஆவியானவர் போதிப்பது கண்டிப்பு. அப்போ அநேகர் இன்னைக்கு போதகர்கள் ஜாஸ்தியாயாச்சு. அது கிறிஸ்து அழைச்சாரா அழைக்கலையா அது அவங்களும் தெரியும். அவங்க அழைப்பு தெரியாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. ஏன் அழைப்பு என்னன்னு கேட்டு நான் ஒரு ஓரமாக போயிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நிமிர்ந்து அன்னைக்கே சொன்னது, எனக்கு எந்த பதவியும் கிடையாது, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். யார் ஊழியத்துக்கு அழைத்திருக்காரோ ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேச வல்லவர், தெளிவாக சொல்லுவார் உங்களுக்கு என்ன அழைப்பு வச்சுக்க என்ன பண்ணணும். அப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியாம மாம்சத்திலையும் சுயத்திலையும் என்ன பண்றேன், ஊழியக்காரங்க ஆயிடுச்சு. ரைட். அடுத்து இதனால என்ன ஆகுது தெரியுமா? சண்டிவில வந்ததா படிங்க. பாஸ்டர் கைது பாலியல், அடுத்து நோயை குணப்படுத்த போதகர் கைது, அடுத்து ஏமாற்றி பணம், அடுத்து இது இசை. இன்னைக்கு இல்லை அது அடுத்து அடுத்து கடத்தி கோஷ்டி. இன்னைக்கு சர்ச்சில் நம்ம இதில் எல்லாம் சின்ன பிள்ளைங்க. இன்னைக்கு சில சர்ச்சில் நான் பார்க்குறேன், ஒரு கீபோர்டு, ஒரு கிட்டார், ஒரு ட்ரம்ஸ் இந்த இசை வராதா? பிரதர் மியூசிக் டீமில் நான் கேட்குறேன், இசை வராதா பிரதர்? இல்லை நான் நிறைய இடத்துல பார்த்தனால கேட்குறேன், இசை வராதா? 5 கீபோர்டு, 7-8 கிட்டாரு, 4-5 பேட் அடிச்சாதான் ஆவியானவர் இறங்குவாரா? இல்லை அப்படியே தான் இருக்கு. எனக்கு இசை பற்றி பெருசாக ஞானம் இல்லை பிரதர், யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. இசையில் இருக்கவங்க அப்படியே தான் இருக்கா? இல்லை இல்லை, ஒவ்வொன்று இருந்தாலும் ஓகே தானே? கர்த்தர் பிரசன்னா இருக்கீங்களா? இருக்குமா இருக்காதா? அப்போ ஒன்றுக்கு மீறி போகுது என்னது? இறைச்சல். இறைச்சலா இல்லையா? எல்லாரும் ஒரே டோன்ல அவசியமாங்களா? இது என்னது? அடுத்தது இல்லை, இது 2 விஷயத்தை சேர்த்து எடுத்துக்கணும் பிரதர். இந்த எசேபேல் கதை இதில் சேர்த்து போய் டச் பண்ணி போயிடலாம். என்னன்னா, மியூசிக்கில் இருக்கவங்க உண்மை உத்தமமாக டெய்லி வேதம் வாசிக்கணும். நீங்கள் பாட்டு பாடுங்க, தாழ்ந்து கொடுத்துருங்க, நல்லது. ஆனால் அதை விட முக்கியம் கிறிஸ்துவுக்குன்னு ஜபமும் வேத வாசிக்கும். 2 இல்லாமல் வெறும் பாட்டு பாடிட்டு ஓடினீங்கன்னா விழுந்து போவீர்கள். எசேபேல் போன ஸ்திரியானவள், நீங்கள் அந்த பக்கம் திரும்புவீங்க இல்லைன்னா அவள் உங்களை அவள் பக்கம் திரும்பிடுவான். அதனால் சர்ச்சுக்கு வரமா, ஒரு மியூசிக் ஊழியத்தை கொடுத்துருக்கோமா, கர்த்தருக்குன்னு ஊழியம் பண்ணணும். எந்த பொண்ணையோ எந்த மனுஷனையோ திருப்திப்படுத்த பார்க்கக்கூடாது. அடுத்து ஜாகரம், மாம்சம். இதை வந்து மியூசிக் டீமில் ஆட் பண்ணல. ஏன் தெரியுமா? அதை மனுஷன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பதவியில் இருக்கிறவங்களாம் கைக்குள்ள போட்டுக்கிறது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி சிங்சன். இது என்ன ஊழியம்? மாம்சம், மாம்ச வெறி. நான் அதே மாதிரி என்ன நான் தான் செய்கிறேன், என்ன என்னைக்கு நானுன்னு வருதோ ஊழியம் அவுட்டு. அடுத்த போகும்போது சத்தியத்துக்கு என்ன செய்யுது? இது ஸ்லைடுக்கு வந்துடுங்க. இன்னைக்கு கிறிஸ்டின் ஒரு சர்ச்சில் நடந்த வீடியோ, நான் வீடியோ போடல, ஏன்னா அந்த பாட்டு வந்து புறஜாதியார் பாட்டு. எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான். பாஸ்டர் நிற்காது, நான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். பாஸ்டர் நிற்காது, சபை விசுவாசி இருக்காங்க. புறஜாதியார் பாட்டை போட்டு ஆடுறேன். எங்களுக்கு எல்லாரும் ஒன்று வரப்போகுது. தமிழ்நாட்டில் இன்னும் 10 இயர்ஸில் இந்த கலாச்சாரம் வாசல் திறந்தாயிற்று, தயாராகிட்டு. அடுத்தது சபையில் உலகம். உலகம் என்னது? கிறிஸ்துவுக்கு விரோதமான பகை. கரெக்டா? அப்போ இந்த உலகத்தை எப்படி கொண்டு வராங்க? அடுத்தது நீங்களே வாசிக்கோங்க, டைம் டக்குன்னு போயிடுவோம். போங்க 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 போங்க, ஸ்லைடு போங்க. இன்னைக்கு சர்ச்சில் ஆட்டம், கரெக்டா? குத்தாட்டம். இடையில நான் ஒரு சர்ச்சில் போயிருந்தேன். குழந்தைங்க எல்லாம் கத்துது. குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆமே நல்ல ஸ்தோத்திரமா கத்துறதா? கத்துறதை யார் கற்றுக் கொடுத்தா? இந்த உலகம் எப்படி உள்ள வந்துச்சு? எந்த உலகத்தான் உள்ள கொண்டு வந்தான்? அந்த செடியை முதலப்படணும். சபைகள் இன்னைக்கு தவறுது. அந்த கலைகளை அடக்கணும். பிள்ளைகள் கத்துது, இன்னைக்கு ஆலயத்தில் கத்துது. மறக்க முடியுமா? எவிடன்ஸோட எடுத்து வந்துடுவேன். இல்லைன்னு எதிர்த்து சொன்னீங்கன்னா ஆதாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அடுத்தது போதகர் டான்ஸ் ஆடுறது. என்ன பாட்டு தெரியுமா? சினிமா பாட்டு. எல்லாம் வீடியோ நான் கட் பண்ணிட்டேன். அடுத்து இது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. போக போட்டால் பரிசுத்தாவே இறங்க ஒரு ஃப்ளைட் மாதிரி, இல்லைன்னா வழி மாறி போயிடுவார். சரி, ஒரு மனுஷன் ஊழியம் பண்ணால் கனம் பண்ண வேண்டியது யாரு? பிதாவானவர் தானே. வரவங்களுக்கு ஒரு ஷீல்டு, ஒரு பொன்னாடை, அவங்க ஷூவோட பலிபீடத்தில் ஏறுறது. டான்ஸ் ஆடுறவங்க ஷூவோட பலிபீடத்தில் ஆடுறாங்க. இன்னைக்கு பலிபீடத்தோட நிலை, மூப்பர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? கண்கள் கட்டப்பட்டதா? குலைக்காமல் இருக்கிறார்களா? தூக்க மயக்கமா? கர்த்தருக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று செய்த ஒழுக்கவும் கிரமமுமாய் செய்ய வேண்டும். ஒன்று தவறுனாலும் மோசை கதனா அடிச்சிடுவாரு. நீதிமானுக்கு நோ 7 times, ஒன்லி 1 time. நீதிமானுக்கு பற்றி அப்படியே வந்து விழுந்து ஏன்னா செத்து போயிருக்கு. அடுத்தது இது போங்க. இன்னைக்கு இதில் அதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்.
சர்ச்சில் உள்ள அப்போஸ்தலர் அந்த காலத்துல என்ன தெரியுமா, மக்கள் நவமான காரியம் கேட்கும் பொழுதுபோக்கு. இந்த பொழுதுபோக்கு எங்க வந்து தெரியுமா, யாத்திராகமம் 32 அதிகாரம் 4-6 வாசிங்க. வேகமாக நம்ம முடிச்சலாம். 5 minutes தான், எல்லாம் சேர்த்து டப்புன்னு வரலாம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றான். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனி பலியிட்டு சமாதான பலியை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஓகே, இப்போ சபையில் இந்த களியாட்டு எப்படி இருந்தது தெரியுமா? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், இந்த ஆட்டங்கள் எல்லாம் முலாம் பூசப்படுறது எப்படி தெரியுமா? தேவனுக்கு என்று செய்கிறோம், இயேசுவோட நாமத்தை தரிக்கிறாங்க, இயேசுக்குன்னு பண்றோன்னு. ஆனால் அங்கே நடக்கிறது என்ன தெரியுமா? களியாட்டு, புசிப்பு, குடிப்பு. அப்போ ஆரோன் என்ன பண்ணாரு? பொண்ணு கண்டுக்குட்டியை செஞ்சு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்க. யாருக்கு பண்டிகை? கர்த்தருக்கு பண்டிகை. இன்னைக்கு இங்கே என்ன பண்றோம்? கர்த்தருக்கு தான் பண்டிகை கொண்டாடுறோம். முதல் பல்லான பண்டிகைன்றதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லேருந்து தெரியும். அப்போ இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. கொண்டாடும் போது அங்கே என்ன நடக்குது? களியாட்டுகள் நடக்குதா இல்லையா? போட்டிகள், நெஞ்சை நிறுத்திட்டு வர்றது, டிஷர்ட் பாதியில் இருக்கிறது, ஷர்ட் பட்டன் திறந்து போடுவது, சண்டைகள், சச்சரவுகள் இருக்கின்றனவா இல்லையா? இருக்குதா இல்லையா? அடுத்தது கொண்டு இந்த காரியத்துல மாம்சத்தின் கிரியை 1வது அந்த இடத்துல வெளிப்படலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? போட்டியில் ஒருத்தங்க வின்னாங்க, இன்னொருத்தங்களுக்கு கோவம் வரலையா, பகை வரலையா? இந்த டீம் நல்லா பண்ணிச்சு, இந்த சபை நல்லா பண்ணிச்சு, இந்த சபை நல்லா பண்ண பொறாம வரலையா? அடுத்தது அந்த காரியங்கள்லாம் பண்றவங்க பரலோகத்துக்கே போக முடியாது. லிஸ்ட் பிரதர் அவர்களுக்கு போடுங்க, லிஸ்ட் பரலோகத்துக்கு போக முடியாதவங்க லிஸ்ட் உங்களை பார்த்துக்கோங்க. ஏன் போதிக்கல? எல்லாரும் பரலோகம் போவோம், கிறிஸ்து மன்னிப்பா இருந்தாலும் உபதேசம் வருது. அங்க லிஸ்ட் இருக்கு. ஐயா வசனத்தை போயின்னு சொல்ல முடியுமா? என்னையே சொல்லலாம், இவன் உலகம் சின்ன பையன், அவனுக்கு வேத நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதை முறுக்க முடியுமா? அடுத்தது இது சர்ச்சில் அவன் வித்தது எதுக்கு வித்தான்? புறாவை வித்தது. கிறிஸ்துவுக்கு உதவி பண்றேன்னு தான் புறா வித்தான். அதுக்கு கர்த்தர் கோபப்பட்டாரு. இன்னைக்கு அர்ப்பன் பண்டிகை என்று நாம் கொண்டு போய் விற்பதும் தேவனுக்குன்னு தான் விற்கிறோம். கரெக்டா? ஓகே. அப்போ அந்த காணிக்கையை ஏன் நீங்க வந்து காணிக்கையை செலுத்துங்கள், வர வேண்டிய பாக்கி இருக்கிறது அப்படின்னு கூவி இறக்கிடுறீங்க? வட்டிக்காரன் தானே கொடுத்த காசை கேட்பான். காணிக்கையை ஆன் ஸ்பாட்ல கொடுக்கணும் இல்லை, உண்மையா இல்லையா? வட்டிக்காரன் தானே வந்து கேட்பான், காசை கொடு, நீ கொடுக்க வேண்டிய காசை கொடு. கேட்பாரா இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய பாரம்பரியம் இந்த களியாட்டு தேவனுக்குன்னு செய்யற முலாம பூசி என்ஜாய் பண்றது யாரு? மனுஷன் மாம்சம். இயேசு சவுக்கால அடிச்சார், இன்னைக்கு அடிக்கல. மரங்களின் வேறருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அற்புதம் பண்ணேன், எல்லாம் நடந்து, நான் அப்படி நடத்தினேன். வேரோட வெட்டுவார். அடுத்தது வீண் ஏசாயில சொல்லிட்டாரு, உங்க சேட்டையில நீங்க கொண்டாடாதீங்க, இதெல்லாம் நான் சகிக்க மாட்டேன். அடுத்தது வருத்துட்டாரு. இயேசு கிறிஸ்துவை இழைச்சு போயிட்டாரியா பண்டிகையில? இயேசு கிறிஸ்துவை இழைச்சு போயிட்டாரு பண்டிகைகளை பார்த்து. இல்ல நான் கேட்கிறேன், நிறைய ஆலயங்களை பார்த்து எனக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. யூத மார்க்கத்தை பின்பற்றுகிறீர்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை பின்பற்றுகிறீங்களா? கிருபையின் காலத்துல எல்லா பண்டிகையும் இயேசு கிறிஸ்துவை இது பண்ணது. அப்ப ஏன் இறந்து போய் அவமாக்கு நியாய பிரமாணத்தை எடுத்துட்டு அந்த பண்டிகையை வச்சு பேரை சொல்லி ஒரு முலாம் பேசி ஆடுறீங்க? அருவருக்கு தானே. எத்தனை பேர் விலகி போறாங்க இல்ல? இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒரு கொடூரமான நிகழ்வு என்ன தெரியுமா? பிச்சைக்காரன் வெளியே கிடப்பான், சோத்துக்கு இல்லாதவன் வந்து கேட்பான், ஐயா சோறு கொடுங்க, ஒண்ணும் கொடுக்க மாட்டான். நான் கண்ணால பார்த்துருக்கேன், நான் சொல்ற அத்தனை உண்மை, கண்ணால கண்டது. இப்போ ரீசெண்ட் ஒரு இடத்துல நடந்து ஒரு மேய்ப்பர் கிட்ட ஒரு செக்யூரிட்டி வந்து கேட்கிறாரு, ஐயா கொஞ்சம் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க. மேய்ப்பர் சொல்றாரு கொடுங்கன்னு. இன்னொருத்தர், அது ஒரு பெரிய இன்னொரு ஆளு ஊழியத்தில் விட அப்படி பயங்கரமா, நான் இது கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கணும். மேய்ப்பரே சொல்லியாச்சு ஸ்நாக்ஸை கொடு. கர்த்தருக்கு ஊழியம் பண்றாரு. இல்லைன்னு பார்க்க முடியாது. ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லாம நான் பேசல. பசி பட்டினியோட எத்தனை பேர் வெளியே கிடக்காம புசிச்சு குடிச்சு ஆடும்போது தேவனுக்கு அது அருவருப்பு. தேவன் சொன்னது என்னவென்றால், உனக்குண்டான விட்டு பிச்சை கொடு, பரலோகத்தின் பலன் மிகுதியா இருக்கும். உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. உனக்கிட்ட ஒரு வஸ்திரம் இருந்தா இன்னொரு வஸ்திரம் கொடு, 2 வஸ்திரம். ஏன் அதை பண்ண மாட்டேன்றோம்?
ஓகே, இதுல விசுவாசிகள் பக்கத்துல இருக்கிறது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா விசுவாசிக்கு சோறு போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா தான் இவன் காணிக்கை கொடுப்பான், அது பெரிய விசுவாசி. அதனால தான் இவங்க வந்து மேய்ப்பர்கள் தவறி இது பக்கம் போறாங்க. இந்த தவறி போனனால என்னாச்சு தெரியுமா? எசேக்கியேல் 8 அதிகாரம் 16 17 18 சரி அது இல்லை, எசேக்கியேல் 9:6 வாசிங்க. முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்க ஒருவனையும் கிட்டாதிருங்கள். அப்ப கர்த்தருடைய என்ன தெரியுமா? இது இந்த காரியத்தை பண்ற மேய்ப்பர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள ஆக்கினை. குழந்தைங்க, பெரியவங்க, வயசான யாரையும் பட்டையும் பார்க்காது, வெட்டிட்டே போட்டாரு. அடையாளம் போட சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு பிள்ளைங்க இன்னைக்கு வர முடியுமா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? தம்பி, யாராவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வாங்க, டக்குன்னு வாங்க, முடிச்சு விட்டுருவோம். ஒருவனாக இல்லையா? டக்குன்னு இன்னைக்கு ஸ்கூல்ல வந்தா கையில எந்த இடத்துல அந்த ஸ்டிக்கர் ஒட்டி விடுறாங்க? கையில எந்த இடத்துல காட்டு? வலது கையில, இந்த கையில எந்த இடத்துல? இன்னைக்கு ஸ்கூல்லையும் சர்ச்சஸ்லயுமே நடக்குது. வலது கையில மிருகத்தோட ஸ்டிக்கரும் சரி, ஏதாவது ஒரு கார்ட்டூன் ஸ்டிக்கரு ஸ்கூல்ல எஸ்கேஷன் கூட்டு போனா வலது கையில முத்திரை குத்துறான். நான் பையன் ஸ்கூல் அட்மிஷன் பண்ணி ஒரு ஸ்கூல் வீடியோல பாக்குறேன், ஒரு பிள்ளை இடது கையை காட்டுது, நோ ரைட் ஹேண்ட், வலது கையில கரெக்டா போடுறான். பிள்ளைகளை தயார்படுத்தியாச்சு பிசாசு. நாம் தயாரா? பிள்ளைகளுக்கு யார் போதிப்பா? இங்க சத்தியமே நமக்கு தெரியலையே. அப்ப வருங்காலம் எப்படி இது பண்ணோம்? அடுத்தது போயிடும். பொங்கலுக்கு வந்து நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். அதுல வாசிச்சேன்ல, மூப்பர்கள் சூரியனை பார்த்து திரும்பி நின்று பண்றாங்க. அது வந்து கர்த்தர் பொங்கலை அனுமதிக்கல. அடுத்தது பொங்கல். இதெல்லாம் அறுவடை பண்டிகை சம்பந்தமா டைம்ல வேகம் போயிட்டோம். நமக்கு என்ன தெரியுமா? அறுப்பு காலம் நமக்கு தான் இருக்கு. களைகளையும் நன்மணியும் சேர்த்து கட்டணும். அடுத்தது பொங்கல். இது கிறிஸ்துவ கூறு போட்டு விற்கிறது. இந்தியாவில் லட்ச விற்போம். இங்க வந்து ஆசீர்வாத தட்டு, கோயிலில் வந்து பிளஸிங் ட்ரேயா மாறும், இந்தியாவில் வந்து ஆசீர்வாத தட்டை மாறும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால பெருசாக ஒன்றும் இல்லை ஏசு விற்கிறது. அதேமாரி இங்கே வந்து எதுக்கு? சர்ச்சு கட்டுறதுக்கு. ஒரு விசுவாசியை பார்த்து கேட்குறேன், சர்ச்சில் ஒரு தேவையான விசுவாசி தானாக வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்தா தான் கொடுப்போம். அதை காணிக்கையா? அருள் இருக்கு. கர்த்தர் கொடுக்குறது மனம் உற்சாகம். அதே மாதிரி இன்னைக்கு காணிக்கைகள் வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு இருக்கு. யார் என்னென்ன காணிக்கை கொடுத்தாலும் பெண்களுக்கு கொடுக்குறாங்க. யாரு சொன்னது? இது கர்த்தர் சொன்னாரா? எழுதி வச்சிருக்கேன். காணிக்கை மத்தேயு 6:1-3 வாசி. நீங்க வாசிக்கோங்க, டைம் இல்ல. தாரை ஊதுவியாதேன்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் பப்ளிஷ் பண்ணியாச்சு. யார் எவ்வளவு காணிக்க, யார் எவ்வளவு இது, எதுக்கு? அப்ப எங்க உண்மை இல்லை? யார் பயப்படுறா? அந்த நிர்வகிக்கிறவர்கள் பயப்படுறாங்களா? எங்ககிட்ட சத்தியம் இல்லைன்னு? இல்ல விசுவாசிகள் மேல நம்பிக்கை இல்லையா? காணிக்கை வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதான். கான்ட்ரிபியூஷன் வேறு, காணிக்கை வேறு. காணிக்கை பெட்டி ஒரு வருடத்துல இருக்கணும், விசுவாசி போடணும், தேவைகளை சொல்லணும். யார் எவ்வளவு காணிக்கை கொடுத்தா யாருக்குமே தெரியக்கூடாது. தான் கர்த்தர் கொடுத்தது. ஆனா இன்னைக்கு மனுஷன் மொத்தத்தையும் மாத்திட்டான். அடுத்தது இதெல்லாம் நடக்கும்போது என்ன பண்றாரு? கண்ணீர் விடுறாரு. அடுத்தது இது பைபிள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? வேறு அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நான் திரும்ப கேட்டேன். அடுத்தது இது இல்லை, இது சர்ச்சுக்குள்ள இன்னைக்கு விசுவாசின்றோம். சர்ச்சுக்குள்ள இன்னொருத்தனை பார்த்தா சவுலா மாறமா யாரா மாறும்? நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், நேரம் இல்லை. அடுத்தது சமையல் ஆகா பேசுங்கள். அடுத்தது அடுத்து டிஸ்பிளேக்கு போயிடுங்க, இமேஜ் இருந்தது. இன்னைக்கு சர்ச்சுக்கு வர ஸ்திரீகள்கிட்ட கேட்குற கேள்வி, எத்தனை பேர் முக்காடு போடுறோம்? முக்காடு போடுறவங்களுக்காக தான் சந்தோஷம். சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு கிரயம் இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் ஏன் முக்காடுல ஒரு வேலை, கை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, உடம்பு பாதி தெரிகிற ட்ரெஸ்ஸு? மேப்பர் வந்து சொன்னா உடனே மேப்பர் மேல கம்ப்ளைண்ட். அவர் என்ன இப்படி பார்த்து இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். மேப்பரால சொல்ல முடியாது, மேப்பர் தப்பு இல்லை. சரி, மேப்பர் அம்மா யாரா போய் சொல்லி பார்த்துட்டு உடனே மேப்பர் அம்மா மேல ஒரு முத்திரை. சக விசுவாசி சொல்லிட்டு இந்த விசுவாசி என்ன எப்படி சொல்ல, இனி நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். விபச்சாரிகள் என்றாரு. ஆலயத்துக்கு ஒழுக்கமா வானா ஒழுக்கமா வா. இந்த கண்ணுக்கு மையிடுறது, வாயில லிப்ஸ்டிக் போடுறது எசபேலோட வேலை. வரவங்க ரூத்தா வரணும். எசபேல வந்து இருக்கிறவனை கெடுத்து வொர்ஷிப் டீம்ல இருக்கிறவங்க நம்பர் கொடுக்கறது, ஃபோன் பண்றது, வர வாலிப பாசனை இழுக்கிறது. எசபேலோட வேலையை வச்சிருக்க ஒன்றும் உருப்படாது. தெளிவா சொல்றேன், எச்சரிக்கையா சொல்றேன். சர்ச்சுக்குள்ள விபச்சாரத்தை கொண்டு ஒன்றும் உருப்படவே இருக்கக்கூடாது. அடுத்த புனித பயணம்.
இன்னைக்கு புனித பயணம் ஒண்ணு இருக்கா, புனித பூமின்னு ஒண்ணு இருக்கா? கிறிஸ்து பூமி எதுக்கு தெரியுமா வச்சிருக்காரு? அழிக்கிறதுக்கு வச்சிருக்காரு. இதுல ஜெருசலேம் பயணம், அங்க போனா பாவம் கரைஞ்சிருமா? எதுக்கு? அடுத்தது நான் அடக்காம இருக்க தேவபக்தி வீண். இது என்னன்னா இயேசு கிறிஸ்துவ படுக்க வச்சதுல எண்ணெய் தேய்ச்சி எடுத்துட்டு வராங்க. எப்படியா நோய் விலகும்? இயேசு கிறிஸ்து சொன்னார், ஐயா என்ன படுக்க வச்சதுல இது பண்ணா நோய் விலகுன்னு. என்ன நோக்கி கூப்பிட்டு அவனை முடிவு பண்ணிருக்காரு. அடுத்தது இதுதான் நம்ம விசுவாசிகள் சத்தமா வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக என் ஜனங்களைப் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. கடந்த 25 வருட பிரசங்கங்கள் அனைத்துமே எத்தனை சத்தியம் சொன்னாலும் விசுவாசி இதுல தான் இருக்கான். அடுத்தது ப்ளே பண்ணுங்க. சிலுவை யார் சுமக்கணும்? நம்ம விசுவாசியோட ஐடியா பாருங்க. சிலுவையை வந்து எறும்பு சுமக்கணும். அதுக்கு ஆடியோ வேலை இருக்கு. ஆச்சரியமா சரி சேஞ்ச் பண்ணலாம் அந்த டைம்ல. அடுத்த சிலுவை போயிட்டு அப்போ சிலுவையை சுமக்க வேண்டிய நம்ம, ஆனா வெளியே என்ன பிரபலப்படுத்துறாங்க பாருங்க, எறும்பு சுமக்குதுங்க. இதுதான் விசுவாசியோட மனநிலை. அடுத்தது இது வந்து ஒரு சர்ச்சில் வைக்கப்பட்ட போஸ்டர். சிஎஸ்ஐ சர்ச்சில் 10 கட்டளை யார் கொடுத்தது? இயேசு கொடுத்தது. இந்த 10 கட்டளை வந்து யார் கொடுத்துருக்கா? கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு கணவனுக்கு கொடுக்குறாங்க 10 கட்டளை. கிறிஸ்துவை அறிந்தவர், பிபிஎஸ் டீச்சர், சண்டே கிளாஸ் டீச்சர், சிறு வயது முதல் கிறிஸ்துவை அறிந்தவர் எனக்கு நல்லா தெரியும். ஏன் எங்க அந்த பிள்ளை வழி விலகிச்சு? ஏன் போதிக்கவில்லை? ஏன் உலக சபைக்குள்ள வருது? யார் இடம் கொடுத்தது? காவற்காரராக இருக்க வேண்டிய போதகர்கள் எங்க போனார்கள்? ஏன் தூக்க மயக்கம்? ஏன் பட்டயத்தை எடுக்க அவ்வளோ யோசனை? சபையில திரள் கூட்டம் வராதுன்னா இல்ல நான் அகங்காரமா? எது? அடுத்தது பிரதர், அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கடுத்து தான் முக்கியமான 2 ஸ்லைடு காமிச்சிட்டு முடிச்சிடலாம். முக்கியமான ஸ்லைடு பாருங்க. இன்னைக்கு விசுவாசி எல்லாமே உலகத்துக்குள்ள உலகத்தாருடைய இது வந்து ஒரு போதகர், அவர் மேல தப்பு இல்லை. இந்த விசுவாசின்னு இருக்கான் தெரியுமா, மேய்ப்பனுக்குள்ள காகம் முட்டுவான் தெரியுமா, அந்த கோஷ்டி கேட்க கொண்டு போய் பைபிள் மாதிரி கேட்க செஞ்சு வெட்ட வச்சாரு. இவரை வெட்டிட்டாரு. இப்ப பாதிப்பு யாருக்கு? வெட்டுனவர் மேல குறை சொல்றாங்க. பண்ணது யாரு? விசுவாசி. வேதத்தை விட்டு அவன் இப்படி கேட்க மாதிரி பண்ணி அவ்வளவுதான். விசுவாசியோட அறிவு அப்படித்தான். இந்த அறிவினால வயது முதிர்ந்தவரும் பாதிக்கப்பட்டார். அடுத்து இன்னைக்கு இப்போ 1 hour செய்தி எடுத்திருக்கீங்கல்ல, 7 o'clock ஆயிடுச்சு. சிட்டில இருந்து வந்து எடுத்தா 1.25 மணி நேரம், இந்தியாவில இருந்து எடுத்தா 2 மணி நேரம். நல்ல ஒர்ஷிப்பு, நல்ல அல்லேலூயா ஆமென் அடிச்சு பிச்சுட்டு வருது. ஷாலோம் சபையில இருந்து ஒர்ஷிப்பும் விசுவாசிகள் செய்தி கொடுக்கும்போது ஏன் ஒரு 45 நிமிஷம் மேல உட்கார முடியல? நான் சபையை பார்த்து கேட்கிறேன். ஏன் ஒரு படம் 2.5 மணி நேரம் நான் பார்க்க முடியுதில்ல? தேவன் 24 மணி நேரம் கொடுத்ததில்ல. 1 hour தேவ வார்த்தைக்கு முடியலையே. ஒர்ஷிப் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க முடியுதே. ஏன்? வார்த்தை கசக்குதா? கம்ப்ளைண்ட். 1 hour மேல செய்தி எடுத்து விட்டார்கள். 45 நிமிடத்துக்கு மேல் எடுத்து விட்டார்கள். முகம் 10 கிலோ ஆகும், நெளியும் புழு போல. ஒர்ஷிப்புக்கு எத்தனை நேரம் வேணா பண்ணுங்க, சந்தோஷம். ஏன்? செய்தி கசக்கும். வார்த்தை தான் விடுதலையாக்கும், ஒர்ஷிப் இல்லை. அடுத்தது இயேசு கிறிஸ்து. அந்த வசனம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 3 நாளா பிரசங்கம் பண்ணாரு பட்டினியா. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து விட்டாரு. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஆடு காணாம போச்சு. அந்த கதை சொல்லிடுறேன், உண்மை கதை. ஒரு சர்ச்சுக்கு 5 ஆடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா, இந்த சர்ச்சில் சாப்பாடு இல்லை நின்றுட்டு பிரியாணி போடுற இதுக்கு போச்சு. அந்த ஆட்டுங்களை கண்டுபிடிக்க தனிப்படை எல்லாம் வச்சாங்க. அப்படி இருக்காரு விசுவாசி இன்னைக்கு சாப்பாடு சர்ச்சுக்கு போறது. அடுத்தது அந்நிய பாஷைன்றது உங்களுக்கே தெரியும். அடுத்த இது கீழே போயிடுங்க. நான் சார் இதெல்லாம் அப்பவே பேசிட்டேன். லாஸ்ட்ல அந்த இமேஜ் வந்துருங்க. இன்னைக்கு விசுவாசியோட நிலை என்ன தெரியுமா? இத்தனை சத்தியங்கள், உபதேசங்கள், இத்தனை ஸ்லைடு சத்தியத்தை காட்டியும் செத்த நாய் மாதிரி
கிடக்குது. ஒரு வசனம் காதுக்குள்ள இதயத்துக்குள்ளே போகல. அடுத்தது நினைச்சிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? ஏசப்பாவுக்கு என்னை தெரியும், இயேசுக்கு என்னை தெரியும், நான் யார் என்று தெரியும். ஏசப்பாவுக்கு என்ன தெரியும், நீ என்ன சொல்ற? ஏசப்பா இப்படி சிரிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த படுகிறது கருக்குள்ள பட்டயத்தோட கண்களில் அக்னியோட நியாயம் தீர்க்க வரா, குமாரன் தான் வரார், ஆட்டுக்குட்டியா வந்தவர் இப்படி வருவார். இவரை எதிர்கொள்ள தயாரா? எத்தனை பேர் தயார்? கர்த்தருக்கு என்னே தெரியும், என்னே தெரியும், அந்த ஓட்டத்துல தானே ஓடிட்டு இருக்கு. இது ஏன் போதிக்க மாட்டேன்றாங்க? ஏன் கர்த்தர் வருகைக்கு தயாராகிறீங்களா, இல்ல நியாயப்பிரமாணத்து காலத்தில் உள்ள ஆராதனை முறைமைகளை கடைபிடிக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? 1000 வருஷம் அரசாட்சி அவனுக்கு, நமக்கு இல்ல. வருகையின் போது நம்ம போனோம், அதுக்கு தயாராகணும். அடுத்தது கொடுங்க, வெள்ளை சிங்காசன தீர்ப்பு தயாரா? ஜட்ஜ்மென்ட் டே எத்தனை பேர் தயார்? அடுத்தது தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது, ஒருவனாலும் தப்பி போக முடியாது. என்ன வேணா பிரசங்கம் பண்ணலாம், என்ன வேணா நடிக்கலாம். இருதயத்தின் ஆழத்தை அறிந்தவர் கர்த்தர், ஒருவனும் தேவனை வஞ்சிக்க முடியாது. சகலமும் அவனும் நிர்வாணமா இருக்கிறது. தூற்றுக்கூடை ஃபில்டர் பண்றாரு. அடுத்தது வந்தது ஆட்டுக்குட்டியா வந்தார், தண்டிக்கையில மறந்துருப்பா, பாவ மன்னிப்பு ரட்சிப்பை கொடுக்க. ஆனா இனி வர்றது பட்சிக்கிற அக்னியாக. அடுத்த கொடுங்கிறது உலகத்தை ஆக்கிரமிகளை தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை உலகத்தை நண்பாலும் அவர் ரட்சிக்கிறத அனுப்பினார். அடுத்தது இன்னைக்கு இருக்க தேற்றவாளர் பேசுறாரு. எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேர் கேட்கிறோம்? அதனால இந்த செய்தியில கர்த்தர் உங்களுடைய இடைவிட்டார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீ கொடுங்கள். இன்னைக்கு இன்னொன்று கொடுக்கும்போது அடுத்தது கர்த்தரை இயேசு கிறிஸ்து, அந்த வசந்த ஆழமா பாசிச்சிங்கன்னா தெரியும். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம். இன்னை வரைக்கும் கிறிஸ்துவோட காயங்களை ரத்தம் மறையில். ஏன் தெரியுமா? இன்னை வரைக்கும் நம்ம மனதின் பேர்ல கிறிஸ்தவன் போர்வை போட்டு அவரை தினமும் பின்மாற்றத்தை போய் அடிச்சு கொண்டுட்டு இருக்கோம். அதனால கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாம் இன்று முதல் கர்த்தரை கேட்டவர் மாறுவாங்க. கர்த்தர் தான் இந்த செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே